ஸோ இன்ற கால வேளையிலையும் நாம் இந்த வேத வாக்கியங்களில் நாயகனாக இருக்கிற அவரை நாம் காணப்போகிறோம். எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை நாம் காணப்போகிறோம். இது நியாயப்பிரமாணங்க, இது தீர்க்க தரிசன ஆகமங்க, புதிய ஏற்பாட்டில் தாங்க இயேசுவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆதியாகமம் புத்தகம் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு புத்தகத்தின் நாயகன் அவராகவே இருக்கிறார். லைஃப் இதான் ஜெனிசஸ் 1ல் நான் பார்க்குறோம். வந்திருக்கிற இடமும் தெரியல, வாக்கப்பட்ட இடமும் தெரியல, தாலி கட்டின ஆள் யாருன்னு தெரியல. இன்னும் அந்த பொறுக்கிற ரூத்தாவே இருக்கியம்மா சபே. அவரும் பாருங்க பொறுக்கிறதுக்கு சிந்த விடுறாரு, அப்புறம் எடுத்துக்கிறா, அப்புறம் பெருகுது கடைசியில் தாலியே கட்டிட்டாரு. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல, என்னன்னு புரியலங்க. அதை விட்டுருங்க. இந்த கிறிஸ்மஸோட விட்டுருங்க. ஆனா ஒண்ணு உண்மை, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க இழந்ததை விட, உங்களுக்கு போனதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. பைபிள்ல ஒரு ரொமான்டிக் புக் இருக்கு. நிறைய பேருக்கு அது என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதில் அந்த பார்த்தீங்கனாலே பொங்கும் அன்பு, உன் கண்ணை திருப்பு, அது என்னை வென்றது. ஹிஸ்ட்ரிங்கிறது ஹிஸ்டோரி, அவரை பற்றியதுதான் சரித்திரமே. நான் வெறும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற இலக்கியம், இந்த உலகத்தில் இருக்கும் சரித்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் இயேசுவை பதிலாக இருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. எப்போவுமே இந்த சைடு ரோல்லாம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். மறுபடியும் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்னா ஹீரோ. நீங்கள் எந்த டைட்டில் கொண்டு வாங்க, அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரே ஒரு கேரக்டர், பொருத்தமான ஒரே ஒரு நாயகன், அவர் மட்டுமே. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். இந்த கிறிஸ்மஸே ஒரு குடும்பத்தை கொண்டு தான் தேவன் செய்தார். ஆமென். அதனால தான் அவ கன்னியா இருக்கும்போது தனியாக பேசலை, நியமிக்கப்பட்ட போது பேசினார். புரியுதா உங்களுக்கு? தனியாக வாலிப பிள்ளையாக இருக்கும்போது பேசலை, நிச்சயம் பண்ணியாச்சு, இப்போ பேசுகிறாரு. இப்போ என்ன ஆகுது, ஒரு குடும்ப உடன்படிக்கைக்குள் வந்த ஒரு பெண்ணோடு தான் அவர் பேசினார். ஆமென். அப்போ பாருங்க, கடவுள் உங்கள் குடும்பத்தை வச்சு காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். நம்புங்க, குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார். குடும்பங்கள் மூலம் அவர் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார். குடும்பங்கள் மூலமாக கர்த்தருடைய செயல்கள், அன்னைக்கும் அவர் அப்படி தான் ஆற்றியிருக்கிறார், இன்றைக்கும் அவர் அதை என்ன பண்ணுறார், செய்கிறார், என்றைக்கும் பண்ணுவார். நோவாங்கிற அந்த ஃபேமிலியை வச்சு 8 பேர் வச்சு தேவன் புதிய உலகங்களை படைத்தார். ஆமென். அதனால் இங்கே குடும்பமாக இருப்பீங்கன்னா அந்த குடும்ப உறவுகளை ரொம்ப வேல்யூ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியப்படுத்துங்க. உங்கள் பிஸ்னஸை விட, நீங்கள் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப முக்கியமானது தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பம். நான் கிறிஸ்மஸுக்கு திறந்து பக்கமாக பேசுகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில காரியத்தை உங்களுக்கு சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். புரியுங்களா உங்களுக்கு? ஆமாம், நான் இப்போ ஆரம்பித்தேன்னா 1 மணி தான் முடிப்பேன். ஆனால் இதை இடையில என்ன பண்ணணும், சொல்லணும். பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள், குடும்பம் ரொம்ப முக்கியம். நல்லா சொல்லுங்கள், பிஸ்னஸை விட, ஊழியத்தை விட எது ரொம்ப முக்கியம்? நம்ம இங்கே மாற்றிட்டாங்க. இங்கே என்ன மாற்றிட்டாங்கன்னா, முதலாவது தேவன், அது கரெக்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2வது ஊழியம் கிடையாது, 2வது சபை கிடையாது, 2வது என்னது, குடும்பம். ஆமென். ஆமாம். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸோ மினிஸ்ட்ரியோ என்ன பண்ணுது, வருது. அந்த ப்ரியாரிட்டி என்ன பண்ணாதீங்க, என்றைக்குமே மாற்றாதீங்க. ஆமென். சொல்லுங்கள், முதலாவது தேவன். ஆமென். முதலாவது தேவன். அதுக்கப்புறம் என்னது, ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்கள், ஃபேமிலி. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா நாம் ரொம்ப முக்கியமாக கடவுளுக்குன்னு சொல்லிவிடுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லிவிடுங்க, நான் ரொம்ப முக்கியம்.
நம்ம மூலமாக தான் பெருசாக செய்ய போகிறாரு. ஆமென். ஆமாம், சும்மா இல்லை பாருங்கள். ஒரு குடும்பம் ஆனால் சாதாரணம் கிடையாது. கடவுள் அதை ரொம்ப நம்புகிறாருங்க. குடும்பங்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவன் குடும்பங்களை நம்புகிறார், குடும்பங்களை கட்டுகிறார், குடும்பங்களை அவர் எழுப்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஜோடு ஜோடாக அவங்கள வர வைப்பார். எனக்கு ஜோடே இல்லாமல், ஒருவேளை துணை இல்லாமல், ஒருவேளை வாழ்க்கையில் இழந்து போன நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இந்த பேழைக்குள் விரைவில் ஜோடு ஜோடா நீங்கள் வரும்படியாய் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஜோடாவோடு நீங்கள் வருவீர்கள், ஜோடியாக நீங்கள் வருவீங்க. நீங்கள் தனியாக வர மாட்டீங்க. ஜோடியாய் நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் அறிந்த அந்த இயேசுவை உங்கள் குடும்பம் அறியும், உங்கள் உறவுகள் அறியும், உங்கள் கணவர் அறிவார், உங்கள் மனைவி அறியும், உங்கள் பிள்ளைகள் அறியும். நீங்களும் உங்கள் குடும்பமும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாய் அடையாளங்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சபையில் உபதேசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஆமென். வெறும் உபதேசம் மட்டும் இல்லை, உறவுகளும். அதனால தான் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம், வாங்க பழகலாம். என்ன சொல்கிறாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாங்க பழகலாம். ஆமென். வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு உறவு, ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பழகணும். பழகுனா கொஞ்சம் உரசல் வரும்போது, 2 பேர் சேரும்போது கொஞ்சம் உரசல்லாம் வரும். ஒருத்தர் சொல்கிறார், மூடிக்கேற்ற ஜாடினாலும் மூடும்போது சவுண்டு வரும்ல அப்படிங்கிற. கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கினா கூட என்ன வருது, கொஞ்சம் டிங்னு சவுண்டு வருது. சிலர் நாங்கள் சரியான ஜோடியா இல்லை எந்த மூடி கரெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டு வரும். ஹலோ. ஆமாம். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க. எல்லா வீட்டு ஜாடிலையும் சவுண்டு வருது. பாஸ்டர் வீட்டிலே வருதுன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் வராதா? எவ்வளோ பேருக்கு ஆறுதல் பாருங்க. இது வரைக்கும் சிரிக்காதவங்க கூட பாஸ்டரும் ஒரு நேரத்தில் பேண்டில் ஒரு கால் தான் விட முடியும். நான் ஒன்றும் ஆவியில் பறந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் 2 கால்லாம் விட முடியாது. சரிங்களா? உன்னை போல் ஒருவன். ஆனால் ஆண்டவரை நம்ம நம்பி சார்ந்துக்கிட்டா, என்ன ஆண்டவரே குடும்பம் தான் இல்லைங்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்க, கவலைப்படாத, மாறா மதுரமாக மாறும், கசப்பு இனிப்பாக மாறும். ஒன்றால் முடியல. நீங்கள் எப்போவுமே கிருபைக்கு இடம் கொடுக்க எங்கேயுமே மாற்றம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிருபைக்கு இடம் அளித்தால் மாற்றங்கள் சுலபமே. ஆனால் நாம் அதுக்கு இடம் அளிக்கிறதே இல்லை. நாம் எப்படியாவது நான் மாற்றிடுறோன்னாக்கும் அப்படிங்கிறது. அது நடக்கவே நடக்காது. கை காலெலாம் ஒரு மாதிரி ஆகிப்போம். நீங்கள் யாரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சகர் பிறந்திருக்கிறார், அது அவர் வேலை. நீங்கள் ரட்சிக்கவே முடியாது. உங்களால் ரட்சிக்க முடியாது. அப்புறம் நீங்கள் யாரை போய் ரட்சிக்க போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே முடியலை சுவாமி நீங்கள் அப்படின்னீங்கன்னானே அவர் பார்த்துப்பார். ஆமென். நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க. சில வீட்டில் பிள்ளைங்க மட்டும் வந்திருக்கீங்க, பேரண்ட்ஸ் வரல. சில வீட்டில் கணவன் வந்திருக்கீங்க, மனைவி வரல, அந்த மாதிரி வந்திருக்கீங்க. சில குடும்பம் வந்திருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த கிறிஸ்மஸ் இப்படி இருக்காது. உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும், இந்த கனெக்ஷன் இருக்குல்ல யாராக இருந்தாலும், அப்படி குடும்ப உறவுகளிலே ஒரு சமாதானத்தை, ஒரு அன்பை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நிறைவை இப்போதே நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அதுக்கு எதிராக இருக்கிற எந்த மதில்களும் விழுவதாக நான் சொல்லுகிறேன். குடும்பங்கள் கட்டப்படுவதாக, எழுப்பப்படுவதாக நான் சொல்லுகிறேன். ஆமென். அதை விட சந்தோஷமானது வேறு எதுவுமே கிடையாது பாருங்கள். பிரைஸ் காட், தேங்க் காட். முன்னெல்லாம் நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன், வசனத்தை எடுத்து நான் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ ஆண்டவர் வந்து சில முக்கியமானதெல்லாம் சொல்லிவிடு, பிரசங்கத்தை விட அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆமென். இதுவும் பிரசங்கம் தான், நினச்சிக்காதீங்க ஏதோ ஒன்று அப்படின்ட்டு. ஸோ கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். சரி. ஸோ ஒரு கிறிஸ்மஸ் சந்தோஷத்தில் இருக்கிறீங்க, மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க. இந்த நாளில் நாம் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த நாள் நம்முடைய கவனம்லாம், நம்ம மனசெல்லாம் போகும்போது ஒருத்தருக்கு உங்கள் மனசை நீங்கள் பறி கொடுத்துட்டு போயிடணும். அவர் பெயர் இயேசு. ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். இன்னும் ஃபால் இன் லவ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் என்ன போகிறீங்க, அன்பே அப்படியே ஒரு அன்பு கரக்கத்தில் போகிறீங்க. ஆமென். வர்ஷிப்லேயே அதுதான் பண்ணார் ஆவியானவர். நிறைய பேருக்கு
இன்னைக்கு இப்போ சில பேருக்கு பிரசங்கத்தில் அதை செய்ய போகிறார். ஆமென். ரிசீவ் ஹிஸ் லவ். இன்னைக்கு ஜோம் பண்ணும்போது ஒரு வார்த்தை ஜோம் பண்ணணும் இருக்கா? என்ன ஜோம் பண்ணோம்? நான் உம்மை காண வேண்டும். ஒரு குருடன் வந்து இயேசுகிட்ட கேட்குறான், இயேசுவே, இயேசுகிட்ட வந்து நிற்கிறான். இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போது நம்ம வாசிக்கும்போது எப்படி வாசிக்கிறோன்னா, அவன் என்ன சொல்கிறான்? நான் பார்வையடைய வேண்டும். அதை நிறைய வியாக்கியானம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பார்வையை கேட்டாங்கிறது உண்மைதான். ஆனால் அவன் வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி கேட்டானா. அவன் எப்படி கேட்டான்னா, நான் பார்வை அடையணுங்கிறது இல்லை, இந்த மேசியாவை பற்றி காதில் கேட்டே இருக்கிறான்ல, தாவீதின் குமாரனே. அவன் தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணான், த சன் ஆஃப் டேவிட். ஏன்னா இயேசு வந்து எந்த இதில் வர்றாரு? தாவீதின் வம்சத்தில் என்ன பண்ணுறாரு? வர்றார். தாவீதின் வம்சத்தில் வர்றாரு. அந்த வம்சத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்புறமா சொல்கிறேன் நான். தாவீதின் வம்சத்தில் வராரு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் வந்து குருடர்களை திறப்பார், அதெல்லாம் தெரியும். இவனுக்கு என்ன ஆசைனா, எத்தனையோ யுகாயுகமாய் எத்தனையோ ஆண்டாண்டாக சொல்லப்பட்டவரை நம்ம பார்க்கணும். அவன் வந்து கேட்டான், அது ஏதோ கண்ணு பார்க்கணுங்கிறது கேட்கலையா, என்ன கேட்டானா, நான் உம்மை காண வேண்டும். 2ல் 1 வந்து 2 ஒரே இதில் 2 வந்ததில்லை, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டானா. அப்படி தான் அந்த இதில் தான் அவன் வந்து கேட்டான்னு சொல்கிறாங்க. இயேசு வந்து பார்க்கணுன்னாலே பார்வை கொடுப்பார். ஆனால் அவனுக்கு ரொம்ப ஆசை, நான் உம்மை காண வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவே, இந்த கால வேளையில் நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண் குளிர போவீங்க. பழைய பாட்டு ஒன்று பாருங்கள். கண்டே நான் கண் குளிர கத்தனை என்று கண்டே நான் கண் குளிர. ஆமென். எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கண் குளிர நான் காண போகிறேன். ஆமென். இயேசுவை பார்த்தாலே ஒரு குளிர்ச்சி, ஒரு மலர்ச்சிங்க. ஆமென். நீ உன்னை பார், உனக்குள்ள இருக்கிற அழுக்கை பார், இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்படி அழுக்க பார்த்து இன்னும் அழுக்காக வாழ்ந்து தான் போச்சே தவிர வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். லுக் அண்ட் லிவ். எல்லாம் சொல்லுங்கள், லுக் அண்ட் லிவ். உயர்த்தப்பட்ட அவரை, உங்களுக்காய் வந்த அவரை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், பார்த்தால் பசி தீரும். ஆமென். நிறைய பேர் இன்னும் பசியோட ஏக்கத்தோட வாழ்க்கையில் வெறுமையோடு இருக்கிறது காரணம், அவரை காணலை. அவரை காணணும்னு ஆசைப்பட்டவங்க அவரை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆமென். வேதாகமத்தில் அதுதான் பார்க்குறோம். அந்த சாஸ்திரிகள் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க முயற்சியால் பார்க்க முடியல. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக உதவி செய்தார். அவர்கள் அவரை கண்டார்கள். ஆமென். சகைவு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அப்படியே போகிற வழியில் அவரை பார்த்துருந்து தான் ஆசைப்பட்டான். இறங்கிவான்னு சொல்லிட்டு வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்டார். ஆமென். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவர் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பார்ப்பது என்றால் என்ன? வெறும் கண்களால் ஒரு சரீரத்தை பார்ப்பது மட்டும் பார்வையாய் மாறிட முடியாது. அவர் யார் என்கிற மெய்யான புரிதலில் அவரை காண்பது. ஆமென். வெறும் ஃபிசிக்கலில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபிசிக்கலில் எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படுறதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவர் ஃபிசிக்கலாக அவங்க முன்னாடி தான் நின்னார், பேசினார். அநேகருக்கு அவரை இனங்கண்டு கொள்ளவே முடியல. மாறாக அவர் வேத வாக்கியங்களை எடுத்து வேத வாக்கியங்களை வியாக்கியானித்து கொண்டே அவர் வருகிறார். அப்படி வர 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 இப்போ என்ன ஆகுது? அந்த வேத வாக்கியங்களின் வாயிலாக அவரை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்தபோது அவர் காணாமல் போயிட்டார். ஏன்னா அதில் பார்த்தாலே போதுன்ட்டார். ஆமென். ஸோ இந்த கால வேளையிலையும் நாம் இந்த வேத வாக்கியங்களின் நாயகனாக இருக்கிற அவரை நாம் காணப்போகிறோம். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பல தலைப்பில் பலவிதமான பிரசங்கங்கள் செய்யப்படும். பல கதாபாத்திரங்களை பற்றிய செய்திகள் பேசப்படும். மெய்ப்பர்களை பற்றி பிரசங்கங்கள் போகும். ஏன்னா சாதாரணமான மெய்ப்பர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ எளிமையான மக்களுக்கு கூட அவர் தன்னை காண்பிப்பார். ஆமென். அவர்களுக்கு தன் பிறப்பின் செய்தி என்ன பண்ணார்? சொன்னார். மேரியை பற்றி ஒரு போதனைகள்லாம் போகும். எப்படி ஒரு பெண்ணை தேவன் தெரிந்து கொண்டு அவள் மூலமாக, வழக்கமாக ஒரு பெண் மூலமாக அழிவை கொண்டு வந்தான் பிசாசு. ஆண்டவர் இன்னொரு பெண்ணின் மூலமாக வாழ்வை கொண்டு வந்தார். அந்த அன்னைக்கு ஆட்டோ பின்னாடி எழுதிட்டாங்க, வாழ்வதும் ஆவதும் பெண்ணாலே.
நீங்கள் ஏதோ வெறுப்பில் எழுதிதான் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சரித்திர நிகழ்வு தான் அது. ஒரு பக்கம் அழிவு வந்தது, இன்னொரு பக்கம் என்ன வந்திருக்குது? வாழ்வு வந்திருக்குது. ஆமேன். ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள் மூலமாக வாழ்வு அநேகருக்கு போய் சேரும். நீங்கள் வாழ்வளிக்கிற பெண்களாக இருப்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது மரியாள் பற்றி ஒரு டீச்சிங், யோசேப்பின் உத்தமத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம். யோசேப்பு வந்து எவ்வளவு, ஏன்னா அவன் இப்படி ஒரு நிகழ்வு, உனக்கு நீ நியமிக்கிற பெண் கர்ப்பமாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எப்படியாவது அவன் பாருங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக தள்ளி விடணும்னு நினச்சானா அந்த பொண்ணு பாவம். ஏன்னா அவன் கல்லடிச்சே கொண்டுருவாங்க. அதனால நம்மளும் மாட்டிக்க முடியாது. யார் குழந்தைக்கும் நம்ம எப்படி இன்சில் போடுறது அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான், ஒதுங்கிறதுக்கும் பார்க்குறான். கடவுள் பாருங்கள், அவன் நீதிமான். அவன் அந்த பற்றி ஒரு பெரிய போதனைகள் போய்கிட்டு இருக்கோம். எலிசபெத்து தெரியுமா? எலிசபெத்து முதிர் வயதில் இருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்தை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருப்போம். எலிசபெத் பற்றி படிப்போம். எப்படி முதிர் வயதில் கடவுள் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே நல்ல ஒரு நினைவு கூறுதல் தான். சாஸ்திரிகளை பற்றி நிறைய என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. சிலர் மாட்டு தொழுவோம் சாணி வரைக்கும் டீச் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படியே சாணியில் அவர் உருண்டுட்டு கிடந்தார். சாணி எஸ் பாப்பா அந்த லெவலுக்கு கந்தை துணியாம் கத்தனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறோம். இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணி விடுவேன் நான். இவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதான் தொழுவோம் மாடு எல்லாம் ஓலா. சிலர்லாம் அப்படி ஒரு வரம் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே அக்கு வேற எடுத்து அந்த புல் என்னவென்றால் அது ஒரு காவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. புல்லில் என்னப்பா இருக்குது அப்படின்னா புல்லுக்கு ஒரு டீச்சிங் கொடுத்துட்ருப்பாங்க. இப்படி பயங்கரமாக இருக்கும். சரி, எதை எடுத்தாலும் என்ன சொல்ல வரோங்கிறது ரொம்ப முக்கியம். கொண்டு வந்த கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், பரிசுலாம். அதை பற்றி வெள்ளை போலம் தங்கம் அதுக்கெல்லாம் என்ன மீனிங்கு, தூப வர்க்கம் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு டீச்சிங்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், போயிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பற்றியும் டீச்சிங்ஸு அப்படியே இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த வம்ச வரலாறு, இயேசு அந்த ஜீனியாலஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கில் மட்டும்தான் அவருடைய வம்ச வரலாறு வரும். எதுலலாம் வரும்? மத்தேயு கரெக்ட். என்னது? லூக்காலையும். ஏன் மற்ற ரெண்டுலேயும் வரல? அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பிரிண்ட் அடிக்கிறவங்க போடாமல் இருப்பாங்களா இருக்கும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமானது, சொல்லாத சில புதிய விஷயங்கள் அல்லது அவரை பார்க்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன், சரியா? ஏரோது ராஜா, அதை பற்றி ஒரு டீச்சிங்ஸு, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கேட்டிருக்கோம். வேறு ஏதாவது கதாபாத்திரம் விட்டுருக்கோமா? வந்த ஒட்டகம், நட்சத்திரம், என்னது வேறு எதுவும் இருக்கா? சிமியோன், கரெக்ட். சிமியோன் அவரை பார்க்கணுன்னு என்ன பண்ணான், ஆசையாக இருந்தான். 8ஆம் நாளில் கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணான், பார்த்தான். ஏமேன். அதான் சொல்லிட்டேன், நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களாம் பார்த்துருவீங்க. ஆமேன். நீங்களே தள்ளி நின்று மனசுக்குள்ளே ஒரு விருப்பம். நிறைய பேர் எனக்கு ஆண்டவர்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இந்த ஆண்டவரை நம்ம தேடணுன்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், அவர் இவ்வளோ வாஞ்சியாக தேடுற ஆளை நான் மாற்றிட்டார் அப்படிம்பாங்க. ஆமேன். சின்ன ஒரு ஆசை உங்களுக்கு வந்தால் போதும், அதை அவர் நிறைவேற்றி விடுவார். ஏமேன். சரி, இது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நான் இதில் ஏதாவது பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது இது எல்லாமே சைடு கேரக்டர். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது மெயின் ஹீரோ, கதாநாயகனை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். எப்போவுமே இந்த சைடு ரோல்லாம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். மறுபடியும் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னா ஹீரோ. பார்த்துட்டிங்களா? இப்போ பார்க்க போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள் கதாநாயகன், எல்லாம் சொல்லுங்கள் ஹீரோ. இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இது வரைக்கும் இயேசுக்கு ரசிகர் ஆகாதவங்கலாம் இன்றைக்கி ரசிகர் ஆகிடுவாங்க. எவ்வளோ நாள் தான் ரசிக்கப்படாதுன்னு சொல்கிறது, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவோம், ட்ரெண்டிங்காக. சில பேருக்கு ரசிகராக அதாங்க ரசிக்கப்படாதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆர் யூ சேவ்டு அப்படின்னா, இல்லைங்க நான் சேவ் பண்ணுறது இல்லைங்கிறார் ஒருத்தர். ப்ரோ ஆர் யூ சேவ்டு அப்படின்னா இல்லையே அப்படிங்கார். அதை கேட்கலங்க அப்படின்னு. ஆர் யூ பானகைனா அப்படிங்கார். புரிய மாட்டேங்குது. இவ்வளோ கடினமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. என் மனசை அவர் கொடுத்துட்டேன்.
என் மனசை கார்ந்துட்டாரு, அவருக்கு நான் ரசிகராயிட்டேன், ஜீசஸ் ஃபேன் கிளப்பில் சேர்ந்துட்டேன். சர்ச்சுக்கு பேர் ஜீசஸ் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு வைக்கலாம். ஆமென். ஆலயத்துக்கா சபைக்கா இல்லை, ஒரு ஃபேன் கிளப்புக்கு போக போகிறோம், ஜீசஸ் ஃபேன் கிளப். இப்போ நீங்கள் வந்திருக்கதே அதுக்கு தான் வந்திருக்கீங்க. என்னது கிளப்பா அப்படிங்காங்க நிறைய பேர். என்ன கிளப்புனா தப்பா? அதுங்க எங்கே கொண்டாடுறோம், எதை வைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆமென். எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதாநாயகன். எல்லாம் சொல்லுங்கள், கதாநாயகன். ஹீரோ பற்றி படிக்க போகிறோம். இவ்வளோ நாள் சைடு ரோலு, அந்த ரோலு, இதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் தேவை. இந்த இதெல்லாம் வச்சு நடுவில் வைக்கிறோம், அதெல்லாம் தேவை. இந்த குடுலாம் வைக்கும்போது எல்லாம் வச்சுட்டு கடைசியில் பேபி ஜீசஸை வச்சுருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் அந்த மாதிரி சித்தரிக்கிறதெல்லாம் தேவை. ஆனால் மையமாக இருக்கிற அவரை நாம் சிந்திக்க போகிறோம். கதாநாயகனை பற்றி சில காரியத்தை நாம் பேச போகிறோம் இந்த கால வேளையில். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஐ திங்க் இது வந்து ஒரு லாங் டீச்சிங். எனக்கு எவ்வளோ சொல்ல முடியுதோ அவ்வளோ சொல்ல போகிறேன். மீதியை வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் நான் என்ன பண்ணுறேன், உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே. வேத புத்தகம் வச்சுருந்தா திருப்பிக்கோங்க. ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு செய்திக்கு செல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம், ஜான் காஸ்பல் சாப்டர் 1. ஜான் காஸ்பல் சாப்டர் 1 எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் வச்சுருக்கீங்களா? ஓகே. கதாநாயகனை பற்றி படிப்பதற்கு திறந்து கொள்ளுங்கள். ஜான் காஸ்பல் சாப்டர் 1 verse 45. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45 பாருங்கள். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். எல்லாம் சொல்லுங்கள், எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். பாருங்கள், இந்த ஒரு வசனமே பல மேட்டர் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? காலகாலமாய் ஒருவரை பற்றி படித்தார்கள், ஒருவரை பற்றி கேள்விப்பட்டார்கள். இப்பொழுது சொல்லப்பட்டவர், பேசப்பட்டவர் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? வந்துட்டார். இப்போ அவன் சொல்கிறான், நான் அவரை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன். அவர் தான் எனக்கு எப்படி தெரியும் அவ்வளோ ஷுவரா அப்படின்னா, அங்கே சொல்கிறான், நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். நியாய பிரமாணத்தில் கூட அல்லது மோசேயின் பிரமாணத்தில் கூட இவர் யாரை பார்த்தான் என்றால் இயேசுவை பார்த்தான். ஆமென். இது வந்து நியாய பிரமாணங்க, இது வந்து தீர்க்க தரிசன ஆகமங்க. புதிய ஏற்பாட்டில் தாங்க இயேசுவை பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆதியாகமம் புத்தகம் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு புத்தகத்தின் நாயகன் அவராகவே இருக்கிறார். அவரே கதாநாயகன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், he is the hero. எல்லாம் சொல்லுங்கள், அவரே கதாநாயகன். ஆமென். கதையின் நாயகனே அவர் தான். ஹிஸ்ட்ரிங்கிறது ஹிஸ்டோரி, அவரை பற்றியது தான் சரித்திரமே. அது வேத சரித்திரமாக இருந்தாலும் உலக சரித்திரமாக இருந்தாலும் சொல்கிறாங்க, கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட சரித்திரத்தின் நாயகனை பற்றி நாம் படிக்க போகிறோம். யாரெல்லாமோ வந்தாங்கங்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. வந்தாங்களா வரலையா, இருந்தாங்களா இருந்தீங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் வந்தார், வாழ்ந்தார், இருந்தார், மரித்தார், எழுந்தார் என்பதற்கு வரலாற்று பூர்வமான ஆதாரங்களை இந்த நாட்களில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்குள் வந்ததால் இன்றைக்கு நாமே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதான் சபை. ஆமென். எத்தனை பேருக்கு இயேசுவால் மாற்றப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். இவ்வளோ பேர் அவரை செஞ்சுருக்கீங்களா? அப்போ இது மாதிரி பெரிய சாட்சி வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், எத்தனை இந்த வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று உண்மை, இயேசுங்கிற ஒருத்தர் வந்து பிறந்தாருங்கிறத ஆதாரபூர்வமாக இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அது கூட அப்படி போடாதீங்க, மாற்றுங்கன்னு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னத்தை மாற்றினாலும் எங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றிருக்கிறதுனால நீங்கள் ஒன்றத்தையும் மாற்ற முடியாது. இந்த மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் பேசுகிறது? புரியுதா? சிலது அப்படி உள்ளே வச்சு பேசுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? ஓகே, ரெகுலராக கேட்குறவங்களும் ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஒருத்தரை பற்றி என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்குது. அவரை நான் கண்டேன். அவர் யாராக இருக்கிறாரு? யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அவன் பாருங்க, அந்த ஊரை பற்றி ஒரு கெட்ட பேர். நாசரேத்துனா எங்கள் ஆழ்வாத்தன்லி பக்கத்தில் இருக்க ஒரு நாசரேத்து, அது இல்லைங்க. ஹலோ, இது வேற நாசரேத்து. சரி, அவங்களுக்கு நாசரேத்தில் நன்மை வருமா அப்படின்றாதீங்க. கண்டிப்பாக வரும், ஏன்னா பக்கத்தில் ஆழ்வாத்தினர் இருக்குது. நாசரேத்து ஊர்னா ஒரு பேர் வாங்கியிருக்குது, அந்த ஊரா சே அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு கேள்வி, என்ன நாசரேத்திலிருந்து நன்மையா? இப்பவும் சில ஊர்கள்லாம் இருக்கும் அது பேர், அந்த ஊரில் பொண்ணு எடுக்காதீங்கம்மாங்க, அடங்கவே அடங்காதியா, அடக்கிடுவாங்க அப்படின்னு சில. இப்போ நான் உங்களுக்கு சொல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த ஊர் அதில் பேர் வாங்கியிருக்கு. அவங்க உலகம் எங்கும் போய் அந்த ஊருக்கு சாட்சியாக மாறி இருக்காங்க. அப்படி சாட்சியாகி இப்போ அந்த ஊருக்கு என்ன ஆகி போச்சு, அறிவிக்கப்படாமலே சுவிசேஷம் பரவிட்டு. அதனால் பார்த்துட்டு அது பக்கத்து வரைக்கும் போயிடாதன்ட்டாங்க, எல்லாம் விழிப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும்னா அந்த ஊரில் ஒருத்தர் பிறக்கணும், அந்த ஊருக்கு ஒருத்தர் வரணும். நன்மையே வராத ஒரு இடத்துல கூட இவர் வந்தால் அந்த ஊரில் நன்மை உண்டாகும். நன்மைக்கு பெயர் பெறாத ஒரு ஊரை இவர் நன்மைக்கு பெயர் பெறுகிற ஊராக மாற்றுகிறார். அதுதான் அவருடைய செயலாக இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு வந்தா கெட்ட பேர்லாம் போயிடும். ஆமென். ஒருவேளை ஒரு பழி சுமத்தப்பட்ட நிலையிலே, பெயர் கெட்டுப்போன நிலையிலே, இவனா அப்படின்னு உங்களை சொல்கிற நிலைக்கு உங்கள் வாழ்க்கை தள்ளப்பட்டிருந்தாலும், இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்க முடியும்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நன்மை வருகிறது. ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, அவர் சுற்றி திரிகிற இடத்துலலாம் என்ன வருது, நன்மைகள் வருகிறது. நன்மை செய்கிறவராகவே அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் என்ன தான், நன்மை தான். பாருங்கள், அப்போது அவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கூப்பிடுறான். அதை நாத்தான்வேல் என்ன பண்ணுறான், கூப்பிடுறான். அப்புறம் நாத்தான்வேல், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தில் கீழ் இருக்கும்போது உன்னை. யாரை பார்க்க வந்திருக்கான் பாருங்க, இவனை கண்ட ஒருவரை காணும்படியாக வந்திருக்கிறான். ஒருவேளை உங்களை யாராவது இங்கே கூட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க உன்னை கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன், ஆனால் நீ என்ன பார்க்க போற, நான் உன்னை காண்கிறவர் என்பதை நீ பார்க்க போகிறாய். ஆமென். பயங்கரமாக நடக்குது அந்த இதெல்லாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது டீச்சிங்ஸ் இல்லை. பாருங்கள், டீச்சிங்ஸ் வந்து இதுதான். நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் அவரை கண்டோம். எல்லாம் சொல்லுங்கள், எழுதியிருக்கிறவரை கண்டேன். இந்த எழுத்தாய் இருந்தவர், அதாவது வார்த்தையாக இருந்தவர், இப்பொழுது மாம்சமாய் மாறினார். ஒரு ஹிட் அண்ட் இமேஜ் மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சில இடத்துல கொஞ்சம் கண்ணு தெரியுது, சில இடத்துல காது தெரியுது, சில இடத்துல கை தெரியுது. பசில்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே என்ன இருக்குது, பசில்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அங்கே யார், இயேசு. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு. அப்போ பசில்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ அவன் சொல்கிறான், நான் அவரை என்ன பண்ணேன், பார்த்தேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அவர் தான் அப்படிங்கிறான். அப்போ இந்த வேத புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஜெனிசஸ் டு ரெவலேஷன் இயேசுவை நீங்கள் காண முடியும். இயேசுவை காண்றதுனா என்னென்ன, அதுதாங்க எல்லாமே. எல்லாம் சொல்லுங்கள், பார்த்தா போதும். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பார்வை போதும். நான் சொல்கிறேன், பார்வை பார்க்கணுன்னு இருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனையோ பார்வை பார்த்தோம், ஒன்றும் சரியாகலன்னா இவருடைய ஒரு பார்வை உங்கள் வாழ்க்கையின் சாபக்கேட்டை, உங்கள் வாழ்க்கையின் சோகங்களை, உங்கள் வாழ்க்கையின் துக்கங்களை, உங்கள் வாழ்க்கையின் வேதனைகளை அது நீக்கி போடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பார்வை ஒன்றே போதும். ஆமென். அப்படியே காதலன்னு ஆக்கிருங்க இன்னைக்கு அவரை. ஆமென்.
உள்ளத்தை கொள்ளை அடிக்கட்டும். இன்னைக்கு கிறிஸ்து கொள்ளை அடிப்பாராக. ஆமென். உங்கள் மனதை கவருவாராக. என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். ஆமென். ஆமாம், இது சும்மா நீ வரலன்னா ஆண்டவர் உன்னை அப்படின்னு இப்படி அறுத்துட்டு பேசி கூப்பிடுறது இல்லை பாருங்க. உன்னை தூக்கிடுவார் அப்படிங்கிற ஒருத்தர். தூக்கிடுவாரா? இந்த தூக்கிடுவார்லாம் இல்லை, தூக்கிடுவார்ல அப்படிங்கிற. நான் அப்படின்னு சொன்னேன்னா என்ன கொக்கி குமாரா? ப்ரோ, குமாரனை பற்றி பேசுகிறீங்களா குமாரை பற்றி பேசுகிறீங்களா? கன்ஃபியூஸாக இருக்குது சர்ச்சில். உன்னை தூக்கிடுவார் அப்படிங்க. தூக்கலாம் மாட்டாருங்க, என்னை தூக்குவாருங்க. ஹல்லேலூயா. இவர் கொக்கி போட்டு தூக்கிறாருங்க, பார்த்துக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. இவரை பற்றி கரெக்டாக சொன்னோம்னா வசியமாகாத இருதயமும் வசியமாகும், அட்டாக் பண்ணப்படும். ஆமென். இவரைத்தான் நான் தேடினேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு இந்த சுவிசேஷத்து மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த இயேசுவை நம்ம காட்ட வேண்டிய மாதிரி காட்டல. காட்ட வேண்டிய மாதிரி காட்டினோன்னா ஒருத்தரும் மறுப்பு சொல்ல முடியாது. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். இதோ சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர் வருவார் என்கிற வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். அதுதான் படிக்கிறோம் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் பைபிள்லையே எங்கே இருக்குது? ஆகாய் 2:7 இருக்குது பாருங்க. சகல ஜாதியாலும், அதாவது ஒருத்தருக்கு ஒரு சிலரை பிடிக்கும், ஒரு சிலரை பிடிக்காது. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒருத்தர் இருப்பார்னா அவர் இவர் தான். அந்த நாயகனைத்தான் இந்த காலையில் நீங்கள் தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சகல ஜாதியாலும். அங்கே பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவா. சகல ஜாதிகள்னா ஆல் நேஷன்ஸ். ஜீசஸ் யாரு? Who is Jesus? He is the desire of all nation. சகல ஜாதியாலும், எல்லாராலும் தேடப்படுகிறவர், எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒருவர். யாரும் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த விதத்தில் அவரை சொல்லவும் காண்பிக்கவும் நாம் தயாராக இருந்தோம்னா, நான் சொல்கிறேன், அகில உலகமே அவருக்கு முன் மண்டியிடும். பாட்டு படித்தோம் பாருங்க, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. நாம மட்டும் இல்லை, முழங்கால்கள். முட்டுன்னு ஒன்று இருக்குன்னா, முழங்கால்னு ஒன்று இருக்குன்னா அது முடங்கியே தீரும். நாவுன்னு ஒன்று இருக்குன்னா அது இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணியே தீரும். ஆமென். அதெல்லாம் நடக்க போகுது, பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஆமென். நீங்கள் வேணா பாருங்க, சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருப்பது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும். ஆமென். சில பேர் சொல்கிற மாதிரி போக போக எல்லாம் ஒஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்காதீங்க. நான் அதை நம்புறதே இல்லை. போக போக ஒஸ்ட் ஆகிறதுக்காக கிறிஸ்து வந்தார், ரத்தம் சிந்தினார், மரிச்சார், இவ்வளோ வேலை பண்ணார். நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசை போல இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போக போக சிறப்பான தரமான சம்பவங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஆமென். எஸ், நாசரேத்திலே நன்மை வந்துச்சான். நன்மை வராத ஒரு ஊரில் நன்மை வந்துச்சான். இவா வீட்லையா? உங்கள் வீட்டு மேலே ஒரு சாபம் இருக்கலாம், இன்னைக்கு அது உடையுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உடையுது அந்த சாபம். உங்கள் வீட்டுக்குள்ள நன்மை வருது, உங்கள் தொழிலுக்குள்ள நன்மை வருகிறது. ஆமென். நன்மைகளின் நாயகன், நன்மைகளின் ஊற்று அவர் உள்ள வராருன்னா எல்லா சாபக்கடை வெளியே போகுது. நம்ம கவனம்லாம் வேற எது மேலே வைக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், மெடிடேட் ஜீசஸ், ஸ்பீக் ஜீசஸ். அவரை கவனிச்சு, அவர் யார், அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், இதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவரை அறிவதே நித்திய ஜீவன். வேற ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கைன்னா என்ன? அவரை அறிவதே. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ கேட்க போகிறது ஒரு சாதாரணமான ஒன்று கிடையாது. இது இன்னைக்கு லேசாக ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். இது அறிய அறிய பார்க்க வாழ்வு நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்போ கதைகளின் நாயகன், சரித்திரங்களின் நாயகன், வேதத்தின் நாயகன் எங்கே போனாலும் சகல ஜாதியும் ஒருவருக்காக காத்திருக்கு. இலக்கியங்களும் பாட்டுக்கும் கவிதைகளும் எல்லாமும் ஒருவரை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்களுக்கே தெரியல அது யாரு அப்படின்ட்டு.
யாரை பற்றி பாடுறோம், யாரை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி அது அப்படின்னே தெரியல. ஏன்னா வெறும் எழுத்துக்களாகவே இருக்குது. நான் வெறும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற இலக்கியம், இந்த உலகத்தில் இருக்கும் சரித்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் இயேசுவை பதிலாக இருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. கண்டே நான் கண்குளிர தனை என்று கண்டே நான் கண்குளிர. ஆமென். எல்லாம் அதனால தான் பாருங்கள், நான் போய் ஒரு மூவி பார்த்தா அந்த மூவிலேயே எனக்கு இயேசு தான் தர்றாரு. ஆமென். நான் ஒரு புக்ஸ் வாசிச்சுட்டு இருந்தா பா அவர்தாயா அப்படின்னு தர்றாரு. சில பேருடைய அன்பு, சில பேருடைய நல்ல காரியங்களை பார்த்தா இயேசுவின் அன்புனா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. எங்கும் பார்க்கும் எல்லா காட்சிகளிலும் அவர்தான் தெரிகிறார். ஆமென். இது காட்சி பிழை அல்ல, இப்பொழுதுதான் காட்சி சரியாய் பார்க்க துவங்கி இருக்கிறது. ஆமென். சில பேருக்கு என்ன இப்படி தெரியுது, அப்படிதான். நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க தெரிவாங்க. பல்லு விளக்குவீங்க, தலை செய்வீங்க, தெரியும், கனவா நினவா அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. எங்கும் இயேசுவே, எங்கும் இயேசுமயம். உங்கள் வாழ்க்கை மட்டும் இந்த இடத்துக்கு வரும்னா நீங்கள் ஹெவனை இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பரலோகத்தை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அதை இதெல்லாம் தேட வேண்டியதில்லை, அவர் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் தேடி வரும். மரியாள், யோசேப்பு எவ்வளோ பெரிய உயர்ந்தவங்க, செல்வந்தங்க, பல கருத்துக்கள் இருக்குது. சிலரோட ஏழைங்காங்க, சிலர் அவங்க பணக்காரங்களாங்க, எனக்கு தெரியல அவங்க ஏழையோ பணக்காரங்களோ. சிலர் அவங்க பணக்காரன் தாங்க, நாங்கள் நிரூபித்து காட்டுவோங்கிறாங்க. சிலர் இல்லைங்க புறா குஞ்சு கொண்டு வந்தாங்க அதனால் ஏழை தாங்கங்காங்க. என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இயேசு வந்ததுக்கப்புறம் அவங்க ஏழை கிடையாது. இயேசு வந்ததுக்கப்புறம் அவர்கள் செல்வந்தர்களாய் மாறினார்கள். இயேசு என்னைக்கு அவங்க வீட்டில் பிறந்தாரோ அன்றைக்கு வெள்ளியும் பொண்ணும் எங்கேயோ இருந்து பயணம் பண்ணி அவர்கள் வீட்டு வாசலில் கொட்டப்பட்டது. இந்த செல்வம், இந்த ஒப்பற்ற செல்வம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்னா இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் இஸ் நத்திங். உங்க பாதபடியில் விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்விதமான செயல், அவ்விதமான வசீகர நாயகனாய், வசீகரிக்கும் ஆற்றல் உள்ளவராய் கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். சில கேட்குறாங்க, உங்கள் சபையில் என்னங்க பேசிகிட்டே இருக்கும்போது தங்கத்தை கொண்டு போடுறாங்க, மோதிரத்தை போடுறாங்க, செயினை போடுறாங்க, தங்கமாக விதைக்கிறாங்களே எப்படின்ட்டு. தங்கம் தங்கம்லாம் பேசுறதில்ல, அந்த தங்கத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோங்க, அந்த தங்கத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறோங்க. அவரை பேச பேச பேச, அவரை உயர்த்த உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமி நிறைவும் அவருடையது. உண்டானதெல்லாம் அவரால் அல்லாமல் வேறு ஒருவரால் உண்டாகவில்லை. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். எல்லாம் சொல்லுங்க, இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். அவர் தான். எல்லாம் சொல்லுங்க, ஹீ இஸ் எவ்ரிதிங், ஆல் இன் ஆல். ஆல் இன் ஆலும் அவர் தான், அழகு ராஜாவும் அவர் தான். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, ஆல் இன் ஆல், அழகு ராஜா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகு ராஜா வேணுங்கிறது. என்னங்க இப்படி? ஆமாங்க, அவர் தான் ஆளினால். அப்படின்னா என்னன்னா, அது ஒரு கான்செப்ட். உங்களுக்கு புரியுதா? எல்லாம் தெரியும், என்ன பண்ணாலும் பண்ணி எதுனாலும் பார்த்துப்பாங்க. ஒரு ஆளினால் A to Z ன்னு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், அவர் தான் அந்த A to Z, அல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆளினால் அழகு ராஜா அவர் தான். நீங்கள் எந்த டைட்டிலை கொண்டு வாங்க, அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரே ஒரு கேரக்டர், பொருத்தமான ஒரே ஒரு நாயகன் அவர் மட்டுமே, அவர் மட்டுமே, அவர் மட்டுமே. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். அக்கா, கவிதை வச்சிருக்கீங்களா மனசுக்குள்ளேயா இல்லை வீட்லையா? பணப்படமாக சொல்லிடுவீங்களா? ஓகே, இன்றைக்கி டைம் இருந்தால் சொல்லுங்கள். அருமையாக ஒரு கவிதை எழுதுனாங்க அக்கா, இயேசுவை பற்றி. நேரம் இருந்தால் கேட்போம், இல்லைன்னா யூடியூப்பில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இயேசுவை பற்றி ஒரு கவிதை எழுதுனாங்க அக்கா. எல்லாம் சொல்லுங்கள், நாயகன், எல்லாத்துலேயும் அவர் தான். ஆமென். சரி, இது அதனால தான் பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் அந்த இது வருது. அவர் தான் எனக்கு தெரிகிறாரு, அவர் தான் எனக்கு தெரிகிறார். ஒரு மூவி பார்த்தாலும், புக் படித்தாலும், ஜோக் கேட்டாலும், எது பார்த்தாலும் ஆளினாலாம் என் மைண்டில் வருது. பா, இதுக்கு தான் ஊருக்குள்ளே அப்படின்னு எனக்கு அப்படி தான் தோணுது. என் இயேசு எல்லாமுமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரிதிங் ஜீசஸ்
Come on, say everything Jesus. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே சுவே, எனக்கு எல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகிலே துணை இயேசுவே. ஆமென். சரி, அப்போ வேத வாக்கியங்களும் சரி சரித்திரங்களும் சரி எல்லாத்துலேயும் எழுதப்பட்டவரை நான் கண்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் கண்டேன். எத்தனை பேர் அவரை கண்டீங்க? ஆமென். காணக்கூடாத அந்த இறைவனை வெளிப்படுத்தும்படி இறைவனுடைய குமாரனாகிய இயேசு, அவர் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன், அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கடவுளை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை. சிலர் அதோட பைபிளை மூடிட்டாங்க. யாரும் கண்டதில்லை, கண்டவர் சொல்வதில்லை, சொன்னவர் கண்டதில்லை அப்படின்னு டைலாக் எழுதிட்டாங்க. அது யாரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, ஆனால் அவர் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் அவர் யார் என்பதை நமக்கு காட்டி கொடுத்தார். ஆமென், ஆமென். அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமாம், அந்த வார்த்தை யூஸ் பண்ணி பாருங்கள். சில பிரசங்கம் பண்ணும்போது இன்றைக்கி நான் 3 காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் ஏன் காட்டி கொடுக்கீங்க? இன்றைக்கு 3 விஷயத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு செல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு. இன்னும் காட்டி கொடுக்குறது நுப்பாட்டவே இல்லையா? அப்படியே தான் எனக்கு ஓடும். 2 காரியம் 3 காரியங்களை 5 காரியங்களை காட்டி கொடுக்கும்படியாக வந்தேன். நேரம் இல்லாத நான் 2 காரியத்தை மட்டும் காட்டி கொடுத்து விட்டு செல்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவரை நான் பார்க்க போகிறேன். இன்னும் வேறு லெவலில் பார்க்க போகிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டு நாட்களில் பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் தான் யார் என்பதை காண்பித்தார். Jesus Christ is the perfect image of Heavenly Father. Jesus Christ is the perfect image of man, God and man. கடவுளை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணுனாலும் இயேசுவை நீங்கள் பார்க்கணும். மனுஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணுனாலும் இயேசுவை நீங்கள் பார்க்கணும். கடவுளும் மனிதனும் ஒன்றரை கலக்கும் ஒரு கலவை தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். சரி, இன்னைக்கு கொஞ்சம் அப்படி போகிறோம். ஓப்பனிங் சீன் ஜெனிசஸ். டான் டான் டடர டடர ஆதியாகமம் ஓப்பன் பண்ணனா இப்போ பாருங்கள், ஒவ்வொரு புக்லேயும் ஜீசஸை பார்க்க போகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை நாம் காணப்போகிறோம். இது பெரிய லாங் ஸ்டடி. ஒவ்வொரு புக்கில் இருக்கிறத எடுத்து பேசிகிட்டே போனால் லாங் ஸ்டடி. நான் அப்படியே லைட்டாக தொட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், போகிறேன். அதுவும் முழுமையாக எவ்வளோ முடியுதுன்னு தெரில. தேவையான அளவுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இன்றைக்கி பேசுவோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் அவரை காண வாஞ்சியாக இருக்கிறேன். ஆமென். இப்போ நீங்கள் பைபிள் திறக்கும்போது அதான் கேட்கணும், ஆண்டவரே உடைய வேதத்தின் அதிசயங்களை. அந்த அதிசயம் யார்? அவர் தான். அவர் நாமம் அதான். அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும். நீங்கள் பைபிளில் எந்த பேசேஜ் வாசிட்டு இருந்தாலும் அங்கே இயேசுவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். உங்களுக்கு அவர் தெரிய ஆரம்பிப்பார். அதனால தான் வேதத்தை நீங்கள் திறந்து பார்க்கணும், படிக்கணும். ஏன்னா நீங்கள் அவரை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை தேவாவியானவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். சரி, ஜெனிசிஸில் இயேசு எவ்விதமாய் அங்கு காட்டப்படுகிறார், எவ்விதமாக அவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், பர்த் ஆஃப் லைஃப். எல்லாம் சொல்லுங்கள், பர்த் ஆஃப் லைஃப். அவர் தான் நம் சுவாசம், என் சுவாச காற்றே. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் தான் என் சுவாசம். ஆமென். அவர் தான் ஜீவனின் அதிபதியாக, ஜீவன் பிறப்படும் இடமாக அவர் அங்கே என்ன பண்ணப்படுகிறார், காட்டப்படுகிறார். அதனால தான் உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியாகமத்தில் படிக்கிறீங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் ஜான் அதை எழுதும்போது இப்படி எழுதுறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அந்த ஆதியிலே இவங்க அப்படி போயிட்டாங்க. அவர் கரெக்டாக கொண்டு வந்து மேட்ச் பண்ணுறார். ஜான் அவருடைய தெய்வத்துவத்தை பற்றி எழுதும்படியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதனால தான் அந்த பிக்சர் ஆஃப் ஈகிள் அந்த புத்தகத்துக்கு இருக்குது. அதாவது இயேசு அதில் பேசுகிறதெல்லாம் சொல்லுவார், நீங்கள் தாழ்விலிருந்து வந்தீர்கள், நானோ உயர்விலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ அந்த இதில் வரும்பொழுது அவர் ஒரு கிரியேட்டராக, ஜீவனின் அதிபதியாக, சிருஷ்டிகர்த்தாவாக அவர் அங்கே என்ன பண்ணப்படுகிறார், காட்டப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் சுவாசமே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் ஜீவ சுவாசமாக இருக்கிறார்.
அப்புறம் அவன் வந்து அப்படியே சுவாசம்லாம் போய் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதனால தான் இயேசு வந்து சீசர்லாம் கூப்பிட்டு மண்ணை படைச்சி ஊதினார் பாருங்க. இப்போ அவர்களெல்லாம் பார்த்து அப்படின்னு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் ஊதுகிறார். ஆமென். நீங்கள் பக்கத்தில் ஊதிடாதீங்க. ஆமாம், நீங்கள் ஊதி பார்த்துக்கோங்க, அப்புறம் ஊதுங்க. எல்லாம் சொல்லுங்க, சுவாச காற்று. எல்லாம் சொல்லுங்க, என் ஜீவ சுவாச காற்று. இன்னும் நிறைய ஜெனிசஸில் நிறைய ஹிட்டன் இமேஜ் இருக்குது. ஆனால் நான் எல்லா புக்ஸையும் காட்டணுன்னா போயிடணும். அவர் தான் ஸ்திரீயின் வித்தாக அங்கே இருக்கிறார். ஆமென். ஸ்திரீயின் வித்து. வழக்கமாக ஒரு ஆணுக்கு தான் வித்து இருக்கும். ஆனால் முதல்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்திரீயின் வித்து. கடந்த வாரம் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வாக்குத்தத்தங்கிறது பைபிளில் ரொம்ப பெரிய வாக்குத்தத்தம். மனிதன் துரோகம் செய்து நிற்கும்போது கடவுள் அவனுக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவன் தலையை நசுக்குவார். ஆமென். ஒரு மீட்பர் வருவார், கவலைப்படாதப்பா போ அப்படிங்கிறார். அப்போ விழுந்து போன கெட்டு போன மனுஷனுக்கு கூட ஒரு நம்பிக்கை, என்னை வந்தவர் மீட்பா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்திரீயின் வித்து. ஸோ பர்த் ஆஃப் லைஃப், இதுதான் ஜெனிசஸ் 1 நான் பார்க்குறோம். அப்புறம் வந்து யாத்திராகமத்தில் என்னவா பார்க்குறீங்க, பாஸ் ஓவர் லேம்ப். எல்லாம் சொல்லுங்கள், பாஸ் ஓவர் லேம்ப். ஒரு பேப்பரோ அதை வச்சிங்கன்னா கடை என்ன பண்ணுங்க, எழுதிட்டே வாங்க. இல்லைன்னா அப்புறமா பாருங்கள் வீடியோ. சர்ச்சுக்கு வரும்போது பைபிளோடு சேர்த்து என்ன கொண்டு வாங்க, கொண்டு அப்படியே எழுதிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது பேசுவார், முக்கியமாக இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிரதர், நான் முதல்ல பைபிள் கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, ஒன்று ஆரம்பிங்க. கிருபை பெருகுவதாக. பாஸ் ஓவர் லேம். எல்லாம் சொல்லுங்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமென். அவர் தான் நம்முடைய பாஸ் ஓவர் லேம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் என்ன பெறுவார்கள், விடுதலையை பெறுவார்கள் என்பது அன்றைக்கு சொல்லப்பட்டது. குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களில் அதை பூசி ஒரு பெரிய விடுதலை பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். யாத்திரை. எல்லாம் சொல்லுங்கள், யாத்திரை, பயணம். எப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய விடுதலை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கே வாழ்க்கையில் புதிய பயணங்கள் துவங்குகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பயணம் ஆரம்பிக்குது. ஆமென். அது வரைக்கும் நீங்கள் ஏன் வந்தீங்களோ அதுக்காக வாழாமல் அடிமையாகவே இருப்பீங்க. ஏதோ புசிச்சோம், குடித்தோம், உடுத்தினோம், இப்படியே இருப்பீங்க. ஆனால் இரத்தத்தின் விடுதலையை, ஆட்டுக்குட்டியானவர் உடைய விடுதலையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தேவன் வைத்த லக்கை நோக்கி, தேவன் வைத்த கானானை நோக்கி, தேவன் வைத்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இரத்தம், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் வாழ்க்கையில் ஒரு பயணத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு விடுதலை எனக்கு அது கொண்டு வருகிறது. ஆமென். அது வரைக்கும் வராத வெள்ளியும் பொண்ணும் உங்கள் கையில் வந்தது. அதுவரை வராத சுகம் அவங்களுக்கு வந்தது. ஆமென். அது வரைக்கும் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அடிமைத்தன சங்கிலி முறிந்து கர்த்தர் வைத்த லக்கை நோக்கி ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாள் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்கள் வாழ்வை மீட்டு உங்களுக்காக கர்த்தர் வைத்த லட்சியத்தை நோக்கி, கர்த்தர் வைத்த தீர்மானங்களை நோக்கி, கர்த்தர் வைத்த கனவை நோக்கி நீங்கள் செல்வது நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கங்களை நான் அடைவேன். ஆமென். என்னாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், அதுக்கப்புறம் என்னது லேவியராகமம். ஓகே, கரெக்டாக இருக்கா? அதான் ஒரு அம்மா சொன்னாங்க, ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்னாகுமோ ஏதாகுமோ. அதுக்கு பாருங்க ஒரே பயம். ஐயா என்னாகுமோ ஏதாகுமோ, என்னம்மா என்னாகும்மா, அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. லேவியராகமம், லேவியராகமத்தில் யார்? ஹை பிரீஸ்ட். அவர் நமது பிரதான ஆசாரியன். எல்லாம் சொல்லுங்க, பிரதான ஆசாரியனே. ஆமென். சிலருக்கு எந்த புக்கு வேணாலும் படிச்சிருவாங்க, ஆனால் இந்த புக்கு மட்டும் அவங்களால படிக்க முடியல. தூக்கமாக வருது. தண்ணியை தெளிப்பாயாக, சட்டியை கழுவாயாக, என்னெல்லாமோ போட்டுக்கு பிரதர், ஒன்றும் புரிய மாட்டுக்கு. தூப கலசங்காங்க, அப்போங்காங்க, ஒரு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அவர் உங்களை சுத்திகரிக்கும் ஆசாரியனாக. ஆமென். உங்களுக்கு பாவ நிவாரணத்தை செய்கிற ஆசாரியனாக அங்கே ஒரு வேலை செய்கிறார். He is our high priest. Amen.
அவர் நம்முடைய சுவாசம், அவர் நமது ஆட்டுக்குட்டி. அங்கே ஆட்டுக்குட்டி ஆகுறாரு, இங்கே அவர் ரத்தத்தை வச்சு அவர் நமக்கு பரிகாரம் பண்ணும் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். எப்படி பாருங்க, பலியும் அவரே, பலியை எடுத்து நிவாரணம் செய்பவரும் அவரே, எல்லாம் அவரே. ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஜெயத்தின் ரகசியம், எல்லாம் அவர் தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நாட் ஐ பட் கிரைஸ்ட். அங்கதான் உங்க வெற்றி ஆரம்பிக்குது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த ஷிஃப்ட் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எல்லா ஷிஃப்ட் வரும். செல்ஃப் கான்சியஸ் டு சேவியர் கான்சியஸ், செல்ஃப் சென்டர் லைஃப் டு சேவியர் சென்டர் லைஃப். இதுக்கு மாறினாலே அதுதான் மாற்றம். வேற எதையும் மாற்றிக்கிறது கிடையாது, உங்களே பிடிச்சிக்கிறது கிடையாது. அவர் 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 ஆமென். ஓகே, ஹை பிரீஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, பிரதான ஆசாரியன். வழக்கமாக ஆசாரியன் வருவாங்க, வருஷம் வருஷம் அப்பப்போ வயதாகி அவங்க செத்து போயிடுவாங்க. அதனால் யாருமே நிரந்தரமான ஆசாரியன் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் நித்தியமான பிரதான ஆசாரியராக இருக்கிறார், என்றென்றும் உங்களுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமென். அதுவும் உங்களை போட்டு கொடுக்குற ஆசாரியர் கிடையாது, உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியன், பாவத்துக்கான நிவாரணத்தை செய்து முடித்த ஒரு ஆசாரியனாய் அவர் காட்டப்படுகிறார். ஸோ லேவிய ராமத்தில் எப்படி படிக்கிறோம்? ஹை பிரீஸ்ட். எல்லாம் சொல்லுங்கள், பிரதான ஆசாரியன். அடுத்தது என்னது? என்னங்க? என்னாகும் தானே சொன்னீங்க, ஏதோ உண்மைங்க இல்லையே. பில்லர் ஆஃப் ஃபயர். இந்த என்னாகமத்திலே அவர் எப்படிப்பட்ட விதத்தில் அவரை நாம் காண்கிறோம் என்றால், அக்கினி மயமான தூண்கள். எல்லாம் சொல்லுங்கள், பில்லர் ஆஃப் ஃபயர். அதாவது அந்த 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 பயணத்திலே அவர்களை காக்கும் அந்த ஒரு நெருப்பாக, ஒரு தூணாக அவர் அங்கே நிற்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு நெருப்பு தூண் இருக்குது என்னை சுற்றிலும். த பில்லர் ஆஃப் ஃபயர். உங்களுடைய ஜேர்னியில், உங்களுடைய பயணத்தில் உங்களை பாதுகாக்கிற ஒரு நெருப்பு போல அவர் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், நெருப்புடா. நம்ம சொல்லலை, அதான் யாரோ சொல்கிறாங்க, நெருங்குடா பார்ப்போம். பொசுங்குன கூட்டமாக இது வேற. நான் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அது கற்பனை, நமக்கு வந்து அது நிஜம். அதனால தான் சினிமாக்காரங்களாம் நம்ம பிரசங்கிட்ட ரசிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா நாம் கற்பனையாய் சொல்லுகிறதை இங்கு ஒருவர் நிஜமாய் நிரூபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் பாட்டில் பாடிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் ஒரு விமர்சனத்தை சொல்லிவிட்டு ஐயோ வாயை விட்டேன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார். யார்? நெருப்புடா அப்படிங்கிறவர். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவங்களுக்கு பேர் ஆக்டர்ஸ், நடிகர்கள். ஆனால் இவர் ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ. உண்மையான ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் நிழலுக்கு பின்னாடி போவீங்கன்னா இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நிஜமான ஒரு ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது சொல்லுங்க, ஹீரோ. பில்லர் ஆஃப் ஃபயர். உங்களை சுற்றிலும் அப்படி இருக்கிறார், உங்களை காக்கிற ஒரு மதிலாக அவர் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எஸ். உபாகமம். எல்லாம் சொல்லுங்கள், உபாகமம். உபாகமத்தில் யாருன்னா, the prophet like Moses. மோசேயை போன்ற ஒரு தீர்க்கதரிசியாக இயேசுவை அந்த புத்தகம் விவரித்து காட்டுகிறது. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த மாதிரி தீர்க்கதரிசி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வருகிற தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ப்ராஃபட். மோசே, அதனால தான் அவங்க காத்திருந்தாங்க, அவரை மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருவார்னு காத்திருந்தாங்க. அவர் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஆமென். ஓகே, அடுத்தது ஜோஷுவா, the captain, our captain. தமிழ் எப்படி சொல்லலாம்னா தளபதி. எல்லாம் சொல்லுங்க, தளபதி. தலைமை ஏற்று அடுத்ததாக கூட்டிகிட்டு போனான் பாருங்க, அவன் யார்? தளபதி. எல்லாம் சொல்லுங்க, தளபதி. நான் தான் சொல்லிட்டேன், அவங்க யாரும் அயோகதின்னு இருக்காங்க. யார் தளபதின்னு சொன்னாங்களோ அவங்களாம் எப்படி இருக்காங்க? அயோகதி. நான் பேசுகிறது உண்மையான தளபதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். எஸ். கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பிற்கான அதிபதியாக நீர் யார் அப்படின்னு வந்து கேட்குறான். யோசுவாவே கேட்குறான். அவன் சொல்கிறார், நான் வந்து அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஆமென். அவன் அங்கே பார்க்குறான், இயேசுவை பார்க்குறான். எல்லாம் சொல்லுங்கள், எனது தளபதியாக இருக்கிறார்.
ஆமென். கடவுள் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள் உங்களை நடத்துகிற ஜோஷுவாவாக அவர் இருக்கிறார். ஆமென். காலங்காலமாய் மக்கள் வாக்குத்தத்தத்தை கேட்டிருக்கலாம், வசனங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் மோசையின் தலைமையில் சுற்றினவர்கள் யோசுவாவின் தலைமையில் சுதந்தரித்தது போல எப்பொழுது இந்த கிருபையின் நாதர் உங்கள் வாழ்க்கையில் வராரோ அப்போ என்ன நடக்கும்னா, வாக்குத்தத்தம் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குற ஒன்றா இல்லை, ஒவ்வொன்றா எடுத்து அனுபவிக்கிற ஒன்றாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இன்னும் சொல்ல போனால் அவர் யோசுவாவிலும் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தளபதி. ஆமென். நியாயாதிபதியில் பாருங்க, த லா கிவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஜட்ஜ். அவர் நம்முடைய நீதியாய் நம்மை நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். எத்தனையோ பேர் இப்போ பாருங்களேன், ஒரு நியாயத்துக்காக காத்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நியாயமாக எனக்கு நடக்கணுங்க இந்த காரியம், நியாயமாக எனக்கு வரணும், இந்த நியாயம் என் வாழ்க்கையில் விளங்கணும் அப்படின்னு நியாயத்துக்காக காத்திருங்க எத்தனை பேர் இருக்காங்க. யாராவது தீர்ப்பு சொல்ல, நீங்கள் நியாயாதிபதி புத்தகம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், ஒருத்தர் போவார், கடைசியில் அவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை இருக்கும். நியாயாதிபதியாக யார் வைப்பாயோ அவங்களுக்கே ஒரு நியாயாதிபதி தேவைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு நல்ல உண்மையான ஜட்ஜி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும், வச்சாகணும். சிலர் கேட்பாங்க, ஏங்க ஆண்டவர் தான் எல்லாரையும் உயர்த்துறாரு, பெரிய ஆள் ஆக்கிறா இருந்தால் மற்றவங்களாம் ஏன் அப்படி உட்காந்துருக்காங்க பெரிய பெரிய இடத்துல அப்படின்ட்டு, தேசத்தை பால்படுத்துனவங்களாம் மேலான இடத்துல இருக்காங்களேன்ட்டு. நான் சொன்னேன், நீங்கள் தயாராகாதனால தான். என்னைக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ அன்றைக்கி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வேலையை தேவன் செய்வார். நீங்கள் தான் ஒன்றும் வேண்டாங்கிறீங்களே, எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, வந்துடுற ஆண்டவரே அப்படிங்கிறீங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அடுத்த நாளே போயிருங்க. ஹலோ, கிறிஸ்தவங்களுக்கு பாருங்கள், இந்த பூமியில் ஒரு தரிசனம் இருக்கிறதாவே எனக்கு தெரியல பாருங்கள். கடவுள் பாருங்கள் பெரிய தரிசனத்தோடு உங்களை வச்சுருக்கிறாரு. ஆமென். அப்போது யாரெல்லாமோ வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க, கடைசியில் பார்த்தா ஜட்ஜஸ்லாம் வேறு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் ஒரு ஏக்கத்தோடு ஒன்று வைக்கப்படுகிறது. அது என்ன, ஹீ இஸ் அ லா கிவர், ஹீ இஸ் அவர் ஜட்ஜ். அதாவது நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஒரு நியாயாதிபதி. நான் சொல்கிறேன், அநீதியான நியாயாதிபதியை பற்றி ஒரு கதையை இயேசு சொன்னார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த கதை? அவன் வந்து கடவுளுக்கும் பயப்பட மாட்டானா, மனுஷனையும் மதிக்க மாட்டானா, அந்த மாதிரி ஆள். அந்த எப்படி பாருங்க, அந்த மாதிரி ஆள். ஆனால் அந்த ஆளே நியாயம் செஞ்சானா ஒரு அம்மா தொடர்ந்து போனதுனால. அப்போ இங்கே இயேசு யாருன்னா நீதி உள்ள நியாயாதிபதி. தம்மை நோக்கி இடவிடாமல் கூப்பிடுகிறவருடைய காரியத்தில் அவர் பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நான் சொல்ல, நீங்கள் பண்ணின ஜபங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய நீதியுள்ள தீர்ப்பை உங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் இயேசு உங்களுக்கு இருக்கிறான்னு சொல்கிறேன். எனக்காக யார் வழக்காடுவா, எனக்காக யார் இந்த நியாயம் செய்வா? நான் சொல்கிறேன், வழக்காடுவதையும் அவரே பண்ணுவார், நியாயத்தையும் அவரே நிலைநிறுத்துவார். உங்கள் நீதியையும் நியாயத்தையும் பட்ட பகலை போல அவர் வெளியே கொண்டு வந்து அதை அவர் நிரூபித்து காட்டுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே எனது நீதியான நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், இப்போ ஒன்றை வச்சு நிறைய படிக்கணும். நான் ஜஸ்ட்டு அந்த ஒவ்வொரு புக்கும் கண்ணாடி போட்டு கொடுக்குறேன், நீங்கள் அந்த கண்ணாடி வச்சு அந்த புக் படிங்க, ஓகேவா? நீதி உள்ள நியாயாதிபதி. அடுத்தது பாருங்கள், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான புக் ரூத். எல்லாம் சொல்லுங்கள், ரூத். இட்ஸ் a redemptive story, it's a love story, the book of Ruth. நான் ஃபுல்லாக பேசியிருக்கிறேன் அந்த புக்ஸை பற்றி, ஆடியோலாம் இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இயேசு வரார், இயேசு காட்டப்படுகிறார். எப்படி காட்டப்படுகிறார்? த கிங்ஸ்மேன் ரெடீமர். அதாவது நம்மை மீட்கும் உறவின் முறையாளர். எல்லாம் சொல்லுங்கள், உறவுக்காரர். உறவுக்காரன் உறவுக்காரன் உறவுக்காரன். அமைதியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? வாங்கிறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எதுவும் பார்த்ததில்லை பாஸ்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உறவுக்காரர். அதாவது வாழ்க்கை இழந்து போய் நிற்கா, இப்போ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், வாழ்க்கை கொடுக்க யாருமே இல்லை. இவர் வரார், அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர் அவர் தான்.
அதனால தான் இயேசு ஏழைன்னு சொல்லாதீங்க. இயேசுவை காட்டும் போதே போவாஸ் என்ட்ராகும் போதே சீன் எப்படி வருது தெரியுமா? அவர் மிகுந்த ஆஸ்திக்காரன் வருது. ரூத் சாப்டர் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யார்? நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில், எல்லாம் சொல்லுங்கள் உறவின் முறையில். கேட்குறாங்க ஏன் மனுஷனாக வந்தார் அப்படின்னு. மனுஷனாக வந்தால் தான் உறவு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் ஆனதினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார். எல்லாம் சொல்லுங்க உறவுக்காரர். ஆமென். நம்மள மாதிரியே வந்தாருங்க. இயேசு வெளிநாட்டு கடவுளாங்க. ஒன்று ஏதாவது ஒழுங்காக படிக்கணுங்க. இயேசு ஆங்கிலமும் பேசினதில்லை, கோட்டு சூட்டும் போட்டதில்லை. அப்புறம் எப்படி ஒரு வெளிநாட்டுக்காரங்கிறீங்க? அவர் எங்கே பிறந்தார்? நம்ம ஆசிய கண்டத்திலே ஆசிய ஜோதி பிறந்தார். ஆமென். நாங்கள் எல்லா பட்டத்தையும் அவர் கொடுத்துருங்க. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் எல்லா டைட்டிலுக்கும் சொந்தக்காரர். ஆமென். நம்ம ஊருக்காருங்க. எல்லாம் சொல்லுங்க நம்ம ஊருக்காரு. உங்கள் வீட்டு பிள்ளைங்க. நீங்கள் பறக்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களெல்லாம் தூக்கிட்டு பறக்கிற மாதிரி ஆகிடுவேன் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க உறவின் முறை. உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவர் இருந்தான். உங்களை கட்டிக்க போறவர் கஞ்சிக்கு வழி இல்லாதவர் கிடையாது. உங்களை கட்டிக்க போறவர் மிகுந்த மிகுந்த ஆஸ்திக்காரராக இருக்கிற ஒருவர். அதனால தான் நான் சொல்றேன், ப்ராஸ்பெரிட்டிஸ் பிலாங் டு எவ்ரி பிலீவர். ஒவ்வொரு விசுவாசிக்கும் செழிப்பு ஐஸ்வர்யம் சொந்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மணந்து கொண்ட அந்த மணவாளன் இருக்கிற எல்லா பணக்காரிலும் மிகுந்த ஆஸ்திக்காரராக இருக்கிறார். ஆமென். ஏசு ஏழைங்க. நல்லா படிச்சு பாருங்க. போவாசே எப்படி எப்படி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் போட்டிருக்கு பைபிளில்? போவாஸ்னு ஒருத்தர் தான் தாலி கட்டினா அப்படி முடிச்சிட வேண்டியதானே. இது படிக்கும்போது எனக்கு டெம்டேஷன் வருதா இல்லையா? அவர் ஏற்படுத்துறதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ இந்த தரித்திரத்தை கட்டிட்டு போயிடாத. என்ன எப்போ கட்டினியோ அதை டிவோர்ஸ் பண்ணிரு. எதை? ஏழைய. ஏன்னா நீ மணந்து கொண்ட மணாளன் எப்பேற்பட்டவர் என்றால் மிகுந்த ஆஸ்திக்காரன். ஆமென். ஆஸ்திக்காரன் மட்டும் இல்லை, உறவுக்காரன். ஆமென். நான் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், இந்த பிரசங்கம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா அந்த விதத்தில் தானே உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா எதுவும் பண்ணிட்டே இருக்கா. வாழ்நெல்லாம் உங்கள் மனசில் நிற்கும். சும்மா பிரசங்கம் பண்ணது பெரிய முக்கியம் இல்லை, உங்களுக்கு மறக்காத மாதிரி பிரசங்கம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இனிமேல் எங்கே எது கேட்டாலும் நம்ம இயேசுவை பற்றி வருது அப்படின்றீங்க. எல்லாம் சொல்லுங்க உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய ஒரு இனத்தான் ஒருவன். இன்னொருத்தனும் இருந்தான். அவன் நிலத்தையும் மற்றதையும் வாங்கிக்க தயாராக இருந்தான். ஆனால் வாழ்க்கை இழந்து போன இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க அவன் தயாராக இல்லை. அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவளை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான்ட்டான். பிரமாணம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் கிருபை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆமென். பிரமாணம் உங்களை ஒதுக்கி தள்ளுகிறது, ஆனால் இந்த கிருபை நாதர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். எப்பேற்பட்ட இழப்பில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கப்புறம் உங்கள் அடையாளமே எப்படி மாறிடும்னா போவாசே உங்கள் அடையாளமாய் மாறி விடுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் மிகுந்த ஆஸ்திக்காரர். யோசித்து பாருங்கள், பொறுக்கிற வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தருக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமைஞ்சது பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த உடனே உங்களை பார்த்து எல்லாம் சொல்ல தெரியுமா, என்னமா ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்குமா, என்னமா ஒரு வாழ்க்கை உனக்கு கர்த்தர் இப்படி கொடுத்துருக்காரமா சொல்லணும். அப்படி சொல்கிறதான் உண்மையான சுவிசேஷங்கிறேன் நான். அப்படி எனக்கு உதவாத சுவிசேஷம் எனக்கு தேவையில்லைங்கிறேன் நான். மண்டையை போட்டால் பரலோகம் போவாங்கிற சுவிசேஷம் மட்டும் எனக்கு வேண்டாம். இந்த கெட்டு போன வாழ்க்கையில், இழந்து போன அந்த வாழ்க்கையில் என்ன வாழ்வாங்கு வாழ வைக்கும்படியாக ஒருவர் வந்தார், மிகுந்த ஆஸ்திக்காரராகிய. ஏன்னா மீட்கணும்னா மிகுந்த ஆஸ்தி இருக்கணும். ஹலோ, அதுக்கு முன்னாடி இருந்த கடன், அதுக்கு முன்னாடி இருந்த காரியம் எல்லாமே செலுத்தி தான் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். சும்மா கிடையாது, செலுத்துறதுக்கு திராணி இருக்கணும். இந்த உலகத்தில் வந்த எல்லாரும் போதித்தார்கள், யாருக்கும் கிரயம் செலுத்த திராணி இல்லை. ஆனால் எனது போவாசோ எனது உறவுக்காரரோ போதிக்கவில்லை. எனக்காய் செலுத்த வேண்டியதை செலுத்தி திராணி உள்ளவராக இருந்து என்னை மீட்டு கொண்டார், மணந்து கொண்டார். யோசித்து பாருங்க, உங்கள் ஆள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, என் ஆள் இயேசு.
பெரிய ஆள். அவரை மாதிரி பணக்காரர் யாருமே எப்பேற்பட்ட ஆளோட கனெக்ஷனில் இருக்கிறீங்க பாருங்கள். அப்புறம் 10 கோடிக்கு என்ன 10,000 கோடி கூட பிளான் பண்ணுவோம். ஆமாம், எல்லாம் மிரள்றாங்க. என்ன நீங்கள் வேறு மாதிரி பாஸ்டராக இருக்கீங்கன்ட்டு. ஐயோ, நான் இன்னும் வளரவே இல்லை, இன்னும் ரொம்ப போக வேண்டியது இருக்குது. அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நீங்கள் கார் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு ஜெட்டு வாங்கி கிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆமேன், அந்தளவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் நான். நேற்றுக்கு தான் முந்தானத்து தான் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன், ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நபருக்கு. அதுலேயும் ஒரு கஞ்சத்தனம் முடிச்ச ஒரு ஆள் போட்டிருக்காரு, சைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடாதா? என்னமோ இவங்க காசில் வாங்கி கொடுத்த மாதிரி பாருங்க. ஊழியர்களுக்கு சைக்கிள் போதாதா? இந்த சைக்கிள் புத்தி இருக்கு பாருங்க. அங்கே விலங்குல பாருங்க, யார்கிட்ட வந்துட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு. வந்திருக்கிற இடமும் தெரியல, வாக்கப்பட்ட இடமும் தெரியல, தாலி கட்டின ஆள் யாருன்னு தெரியல. இன்னும் அந்த பொறுக்கிற ரூத்தாவே இருக்கியம்மா சபையே. அவரும் பாருங்க, பொறுக்கிறதுக்கு சிந்த விடுறாரு, அப்புறம் எடுத்துக்கிறா, அப்புறம் பெருகுது, கடைசியில் தாலியே கட்டிட்டாரு. இப்போ அதே வயலில் போய் பொறுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தாழ்மை அவசியம், பொறுக்குவோம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ ஓனருமா அந்த வயலுக்கு? ஓனரு. You are a joined heir with Christ. I tell you my friend, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். தெரியல பாருங்க, இந்த சுதந்திர முறையே சொல்லி தரல. அதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, கஞ்சிக்கும் வழி இல்லைன்ட்டு. ஐயோ, பெரிய ஆள் எல்லாம் சொல்லுங்க, என்னை கட்டின ஒரு பெரிய ஆள். ஆமென், ஹல்லேலூயா. சாதாரணமான ஆள் இல்லை பாருங்க. சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பிறந்த இடமும் சரியில்லை, வாக்கப்பட்ட இடமும் சரியில்லை. எத்தனை வாரம் போயிட்டே இருக்கு. அது பிள்ளைகள் பிறந்து இன்னொரு இடத்துக்கு போக தயாராகி போச்சு. அப்போ வரைக்கும் அதான் பேசிக்கிட்டு இருக்கும். இந்த கதெல்லாம் விடுங்க. என்னை ஒருவர் மணந்து கொண்டா, அவர் மிகுந்த ஆஸ்திக்கார, அவர் பெரிய செல்வந்த, அவர் பணக்கார. ஆமென். சீமான் வேற மாதிரிங்க, அவரு வேற மாதிரி. நம்ம ஒன்றும் இந்த மாதிரிலாம் வரல. ஏதோ வயிற்று வலி போவாதா, ஏதோ கால் வலி போவாதா, ஏதாவது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காது, இப்படி தான் சின்ன ஒரு தேவைக்காக தான் வந்திருப்போம் கிறிஸ்துவுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? என்னையே உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறார். ஆமென். நான் முன்னாடி ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த மூவி பார்க்குறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டேன். அந்த மூவியில் அந்த அம்மா ஊர் பூரா கடன் வாங்கிடும். அந்த கடன் வாங்கி செலுத்த முடியாது. கடன்காரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவை ரொம்ப நெருக்கி இது பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த ஊரில் வந்து ஒரு முறை, இப்போமே நிறைய பேர் படம் பேர் சொல்ல ஆரம்பிச்சிங்களா? அப்போ பாருங்கள் எவ்வளோ வெளிப்பாடு வருது பாருங்கள். அந்த ஊரில் ஒரு முறை என்ன முறைன்னா, எல்லாருக்கும் விருந்து வச்சு சாப்பாடு போட்டோன்னா அவங்களால முடிஞ்ச ஒரு தொகையை அந்த இலைக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, கண்ணுபட போகுது ஐயா லல்லா லல்லா லா. எல்லாருக்கும் புரியுது பாருங்க. அப்புறம் ஏன் வீடியோ போட மாட்டாங்க? கண்டிப்பாக போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. இவங்க வந்து காரியத்தின் கடைத்தொகையை கவனிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் அதாவது கவனிப்பாங்க. என்ன சொல்ல வரோம் அது விளங்காது பாருங்க நிறைய பேருக்கு. இப்போ இவ்வளோ பேருக்கு விளங்குதுன்னா அப்போ நான் இவ்வளோ நேரம் வெளிப்படுத்தல் எரோமியா என்னது எருமியாவாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள். சின்ன கவுண்டர்னு வெளிப்பாடை பெற்றுவிட்டேன் பிரதர் அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி விளங்குதோ அப்படி தானே விளக்க முடியும்னால. சிஸ்டர் தான் முன்னாடி இருந்து ஒவ்வொரு வசனமாக கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. மீதி எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், என்ன சொல்லுதாரு அது என்னது இல்லை. ஒருத்தர் என்ன சொன்னார், ஆப்போ குக்கா, அந்த குக்கு எங்கே இருக்காருங்க. அவர் குக்கினே நினச்சிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக. ஸ்டீபன் கேட்டீரில் எங்கேயும் வேலை பார்க்க ஆறாங்க, அந்த ரேஞ்சுக்கு யோசித்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டுட்டு தூக்குனா கொஞ்சம் பேர் காசு வச்சுருப்பாங்க, அதை அவள் எடுத்துகிட்டே வருவா. கடைசியில் ஹீரோ அவர் சாப்பிட்டுட்டு போயிருப்பார். அந்த இலையை தூக்குனா காசு இருக்கும் அப்படின்னு பார்த்தா தாலி இருக்கும். கடனை அடைக்கலான்னு வந்தேன், கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டார். கிறிஸ்துவக்கிட்ட நாம் வர்றது ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏதோ வயிற்று வலி போவாதான், அந்த கடனை அடைச்சிட மாட்டேன்னா. அந்த மாள்கள் அது கூட கிடையாதுன்றாங்க. அண்ணாலும் சர்ச்சுக்கு வருது பாருங்கள் அப்பாவி ஜனம். உங்களுக்கு நான் ஒரு கோயில் கட்டணும், அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கும் போது வர்றாங்க பாருங்க கொஞ்சம் பேர்.
எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் பக்தியை விட வேறு இதுக்கு மேலே என்ன பெரிய பக்தி வேணும்? இன்னும் உனக்கு இன்னத்தையும் எதிர்பார்க்காத அப்படின்ட்டாங்க. சரியா வரேங்க. அப்பவும் கொஞ்சம் பேர் வர்றாங்க பாருங்க. இதுக்கு மேலே ஜனங்க என்னங்க பண்ணணும்? எல்லாம் அவ்வளோ பெரியது. அப்போ சின்ன சின்னதாக இதுக்கு தான் வர்றோம். சின்னதாக ஏதாவது நடந்துடாதான் வரோம். அவர் சொல்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அங்கே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் என்ன கடன்? என் ஆஸ்திக்கெல்லாம். இப்போ எனக்கு போவாஸ் கதை அதை பார்த்தா தான் புரிஞ்சிச்சு. ஓஹோ, கவுண்டரா? நம்ம கவுண்டர் என்ன அவர்? இவர் பாருங்க, இது சின்ன கவுண்டர், இவர் பெரிய கல்லறி. கன்ஃபார்ம் தானா? எல்லாம் சொல்லுங்க, கிங்ஸ் மேன் ரெடிமேட். இப்போ இப்படி சொன்னா இப்போ உங்க எத்தனை பேருக்கு புரியும்? கிங்ஸ் மேன் ரெடிமேட் அது என்ன பிரதர்? கிங்ஸ் மேன் ரெடிமேடா அப்படின்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதான் இங்கே கொண்டு வந்தேன். அவங்க கலாச்சாரத்துலேருந்து புரிய வைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உறவுக்காரர். பாருங்கள், ரூத் புக்கு எனக்கு ரொம்ப டெம்டேஷன் ஆயிடும். அது தாண்டவே என்னால் முடியாது. இருந்தாலும் நேரம் கருதி தாண்டி செல்கிறேன். ஓகே, 1 சாமுவேல் 2 சாமுவேல். ஓகேவா? ரூத் புத்தகம் விளங்கிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? யார் ஆயிட்டீங்க நீங்கள்? வயலுக்கு என்ன ஆயிட்டீங்க? ஓனர். எல்லாம் சொல்லுங்கள், ஓனர். ஆமென். இனிமே நீங்கள் அப்படி தான் போகணும். எல்லாம் வெள்ளிய எல்லாம் அவருடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். பிச்சைக்காரங்க மாதிரி யோசித்துக்கிடக்கூடாது. பெருசாக யோசிக்கணும், பெருசாக திங்க் பண்ணணும். கர்த்தர் பெரியவராக இருக்கிறாருங்கிறது என்னென்ன யோசிக்கணும். என்னை மணந்து கொண்டவர் பெரியவர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 சாமுவேல் 2 சாமுவேல். அவர் யாருன்னா, நம்ம அங்கேயும் அவர் யாராக காட்டப்படுகிறாருன்னா நம்முடைய ப்ராஃபட். எல்லாம் சொல்லுங்கள், ப்ராஃபட். ஆமென். ஆமாம், நமது நம்பிக்கைக்கு பாத்திரமான தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறாங்க. அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல். ஓகே, அடுத்தது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். அதில் யாராக வராருன்னா நம்மை ஆளும் ராஜாவாக வருகிறார். எல்லாம் சொல்லுங்கள், ராஜா. ராஜாதி ராஜன் என்ற ராஜா. இங்கே யாராக வராரு? எல்லாம் சொல்லுங்கள், ராஜாதி ராஜா. பாட்டெல்லாம் பாடுறோம் பாருங்க, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா அப்படின்ட்டு. இப்போ நான் மட்டும் சொன்னானே, என்ன ரஜினிகாந்த் படத்தெல்லாம் சொல்லுதீங்க, உங்களுக்கு அந்த படம் எப்படி தெரியும்? நானும் பார்த்தோம்ல அப்படிங்க. எல்லாம் சொல்லுங்கள், ராஜாதி ராஜா. ஐயா, இதெல்லாம் இந்த டைட்டிலுக்கு இதெல்லாம் அவங்க சும்மா வச்சுருக்காங்க, புனைப்பேர் மாதிரி. நான் பேசுகிறது நிஜம் நிஜம். அதுலேயும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? சினிமாவில் நீங்கள் போய் பாருங்கள், இவனுள் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, இவங்களுக்காக வேற யாராவது பண்ணியிருப்பாங்க, அவங்கள டூப்பும்பாங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு? புரியுதா? ஆக்சுவலி பண்ணது யாரு? இவன் தான் டூப்பு. ஆனால் கால கொடுமையை பாருங்க, நிஜமா பண்ணவனுக்கு பேர் டூப்பு, டூப்பா வந்தவனுக்கு பேர் ஹீரோ. இதுதான். இப்போ அது மாதிரி தான் இது. பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். இல்லைன்னா பாரு, நான்லாம் படம் பார்த்து ஒரு 10 பேர் டுப்பு 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 டுப்புன்னு இப்படி குத்திட்டே போவாங்க. ட்ரிக்கால் அப்படிங்கும். இந்த மாதிரியே பார்த்து வளர்ந்துட்டோமா? இப்படியே தான் இருக்கும். அதனால் பாருங்கள், நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா இது யாரோ இதை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு. இந்த டைட்டிலுக்கெல்லாம் அவர் தான் சொந்தக்காரர். எல்லாம் சொல்லுங்கள், என்னை ஆளும் ராஜா. எல்லாம் சொல்லுங்கள், ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் இஸ் மை கிங். ஆமென். நான் சொல்கிறேன், அவர் உங்களை ஆள விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை வேறு எதுவும் ஆள முடியாது. ஆமென். வியாதியோ மரணமோ தோல்வியோ நோயோ எதுவும் ஆள முடியும். நீங்கள் எப்பவும் சொல்லுங்கள், நீர் என் ராஜன், நீர் என்னை ஆண்டு கொள்வீராக. இப்படி சொல்ல 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 அவர் ஆளுகை உங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும். அவர் உங்களை ரெயின் பண்ணுவார். He is our reigning king. அவர் நம்மை ஆளும் ராஜாவாய் இருக்கிறார். ஓகே, எஸ்ரா அண்ட் நெஹேமியா, he is a rebuilder. எஸ்ரா நெஹேமியா நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே இடிந்து போனதை இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கட்டி எழுப்புகிறார்கள். அப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, இடிந்த வாழ்வை இழந்த வாழ்வை மீண்டும் கட்டுகிற எஸ்ராவாக நெஹேமியாவாக அவர் இருக்கிறார்.
ஆமென். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை எந்த லெவலில் இடிஞ்சிருந்தாலும் இவர் உங்கள் வாழ்வை கட்டுகிற தேவனாய், உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிற தேவனாய், உங்கள் வாழ்வை மீண்டும் கொண்டு வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ரீபில்டர். என் வாழ்க்கையை கட்டுகிறவர். இடிந்த மதில், இடிந்த காரியம் எல்லாம் கட்டப்படுதல் நடக்குது பாருங்களேன். இந்த சர்ச்சை அந்த மாதிரி, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆமென். நாங்கள் இடிஞ்சதெல்லாம் இங்கே வரவே இருக்கிறோம். ஏன்னா இடிஞ்ச வாழ்வெல்லாம் இங்கு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இடிந்த மதில்கள் எல்லாம் இங்கே எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வு கட்டப்பட்டே தீரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, he is our rebuilder. ஆமென். he is our engineer என்று சொன்னால் மிகையாகாது. ஆமென். நம் வாழ்வை கட்டி எழுப்புகிற பொறியாளராக, கட்டி எழுப்புகிற இன்ஜினியராக இயேசு இருக்கிறார். எப்படி இருந்திருந்தாலும் சரி, எப்படி போயிருந்தாலும் சரி, அதை மீண்டும் கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படிதான் அதில் அவரை அங்கே என்ன பண்ணப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது எஸ்தர். எல்லாம் சொல்லுங்க, எஸ்தர். he is our மோர்தகாய். அப்படின்னா என்னன்னா கவுன்சிலர். அவர் நம்முடைய ஆலோசகராக இருக்கிறார். ஒரு அனாதையை ஆலோசனை கொடுத்து அரசியாக்கி விட்டான். ஓ, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு இது விளங்கதான் தெரில, இன்னைக்கு காலையில் இது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. நீங்கள் எவ்வளவு கீழே, எவ்வளவு சாதாரணம் எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய கவுன்சிலை, அவருடைய ஆலோசனையை கேட்குற ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, அனாதையாக இருக்கிறவங்களை அரசியாக்க, சாதாரணமாக இருக்கிறவங்களை சாமானியர்களை மாற்ற, தாழ்வில் கிடக்கிறவங்களை உயர்த்த அவர் நல்ல ஆலோசகராக இருக்கிறார். அதனால தான் இந்த டைட்டில் அவர் பிறக்கும் போதே சொன்னாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தா. இதை எப்படி தீர்க்கிறதுனே தெரியலைங்க. அவர் தான் உங்கள் கவுன்சிலர். பாலசேகர்ட்டெல்லாம் கேட்டாச்சு, பாலசேகரால் முடியாதது அவரால் முடியும். பாலசேகருக்கே அவர் தான் கவுன்சிலராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், கர்த்தர் வந்து சில தலைமைகளை வைத்து சில ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கிறார், உண்மைதான். ஆனால் அதுக்காக போகிறது தப்பு கிடையாது. ஆனால் அது முடிவானதாக எப்பொழுதும் இருக்காது. அவர் உங்களுக்கு என்றென்றும் ஆலோசகராக இருப்பார். மேலான ஆலோசனைகளை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால தான் பாருங்கள், எஸ்தர் புத்தகத்தில் ஆலோசனை சொல்லி கவுன்சில் பண்ணியே ஒரு அனாதைய அரசியாக மாற்றியான். நீங்கள் பாருங்கள், இந்த உங்களை ரிச்சாக மாற்றுறது, உங்களை உயர்வாக மாற்றுறது, உங்களை ஞானமாக நடந்து செய்கிறது வேறு எதுவுமே கிடையாது, ஆலோசனைகள். எல்லாம் சொல்லுங்கள், கவுன்சில். குட் கவுன்சில். he is our counselor. அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், என் தொழிலை எப்படி நல்லாக்கணும், என் ஊழியத்தில் என்ன பண்ணணும், எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்கிறேன், என் ஆலோசனை கர்த்தாவே. உங்கள் ஆலோசனை கேட்டால் போதும், சாதாரணமானவங்க மேலே வருவாங்க. வாவ். அதனால தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தரின் ஆலோசனைகளை வந்து கேட்கிறீர்கள். சும்மா கிடையாது. பாருங்கள், என்ன ஒரு பிரசங்கம். இப்போ பாருங்கள், நான் வந்து இவ்வளோ நேரம் பண்ண வேண்டியதே இல்லைல்ல. சும்மா அப்படியே பாட்டு படித்தோம், வர்ஷிப் அதிலே திருப்தி ஆயிடுச்சு. ஒரு 2 இது மாட்டு மேய்ப்பர்கள் வந்தார்கள், கும்பிட்டார்கள், போனார்கள், இட்லி சாப்பிட்டு போயிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் பாருங்கள். ஆனால் இங்கே எது, இந்த சபையில் எதோ முக்கியப்படுத்தணும்னா வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை. ஆமென். ஏன்னா வார்த்தையில் ஆலோசனைகள் இருக்கிறது. அவருடைய யுக்தி, அவருடைய ஆலோசனைகள் வரும் பொழுது அது யுத்த ஆயுதங்களை விட அது சிறந்ததாக இருக்கிறது. யுத்தம் செய்ய முடியாததை தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனையால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து விட்டு போய்விடுவீர்கள். ஆமென். இஸ் த வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்ன போட்டுருக்குது, ஃபார் டு us to child shall be born. எனக்கு தெரிய மாட்டேங்க என்ன போட்டிருக்கு. டு us a son shall given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor. எல்லாம் சொல்லுங்க, Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Hallelujah. ஐயோ, பேரை சொல்லும் போதே ஜிவ்னு வருதுங்க. அந்த உணர்வு தான் வயப்பட்ட உணர்வு. ஆமென். சில பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகுதுல்ல, அது மாதிரி ஆகணும்.
பேரை கேட்டாலே அதிருது இல்லை? ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை சொல்லியிருக்கிறேன், அந்த ஆள் பேர் சொன்னாலும் அதிராது, நிஜமாவே அதிராது. அது பரத்தில் இருக்கிற டயலாக். ஆனால் இயேசு சொன்ன போது நிஜமாவே இருந்தது. நான் அதான் சொல்ல, நீங்கள் ரீல் படிக்கிறீங்க, நான் ரியல் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். இன்றைய வாலிபர்கள், இன்றைக்கி சினிமா உலகத்துக்கு பின்னாடி போகிறவங்களாம் இதை பார்த்தாங்கன்னா இனிமேல் ஜீசஸ் சொன்ன வார்த்தையை எழுதி வச்சு இதுதான் என் ஞானம், இதுதான் என் வாக்கியம், இதுதான் என் என்று வழி என்று இன்றைய தலைமுறை சொல்ல ஆரம்பிக்கும். ஆமென். அவங்க சொன்னது இவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரோ எழுதி கொடுத்த சொல்லியிருப்பாங்க. ஒழுங்காக பேசுகிற ஆளுகள் மைக்கு முன்னாடி பாருங்கள், தங்களுக்கு தெரியாத சட்டமன்ற ஆனார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வரமாட்டுக்கு. ஆனால் இயேசுவை கைது பண்ண வந்தபோது நீ யாரை தேடுகிறீர்கள்னு கேட்டார் பாருங்க. அவங்க சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் சொன்னார், ஐயம் அப்படின்னாரு பாருங்க. ஐயம்னா அந்த புரியுதா? அந்த ஐயம் இருக்கிறவரா இருக்கிறேன், ஐயம்னாரு பாருங்க. அப்படியே அதிர்ந்துச்சு. அவன்லாம் பொருந்துட்டான். பேரை கேட்டாலே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்னா அது இயேசுக்கு தான் பொருந்தும், வேற எவருக்கும் பொருந்தாது. ஆமென். எல்லாம் சும்மா, இதுதான் ரியல். எல்லாம் சொல்லுங்க ஹீரோ. எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு காலையில் ஒரு ரியல் ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, உண்மையான கதாநாயகனை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். கதாநாயகனால ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லாம் ஏன் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சார் தெரியுமா? எந்த பிரச்சனைனாலும் உடனே காப்பாற்றிடுவார். எங்கேயோ ஒரு ஊரில் பாட்டு படிச்சுட்டு இருப்பார், இங்கே ஒரு அம்மா கையை பிடிச்சி இழுப்பாங்க, சடார்னு வந்துடுவார் பாருங்கள். லாஜிக்கே இருக்காது, கதை உடச்சு வந்துடுவார். எம்ஜிஆர் படம் பார்க்குறவங்களாம் ஒரு பாதுகாப்பு உணர்வோடய பார்ப்பாங்க. ஆனால் சிவாஜி படம் பார்க்கும்போது அந்த உணர்வு இருக்காது. இன்றைக்கி தொலை முடிஞ்சுது, செத்து சாம்பலான பிறகு தான் இப்போ வருவான் பாருங்க. அங்கேயும் அழுது நம்மளே ஆள வச்சுருவார். சிவாஜி ரசிகர்கள் கோவித்து கொள்ள வேண்டாம். அவர் நடிகர் திலகம், இவர் மக்கள் திலகம். ரெண்டு பேர் ஓட்டையும் வாங்கணும்ல. எல்லாத்துலேயுமே ஒரு நுணுக்கம் இருக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே போய்ட்றீங்கன்னா தெரிய மாட்டேங்க. நம்ம உட்காந்து தான் பார்க்குறது. இந்த ஆள் பின்னாடி போகிறாங்க, இதான் போனோன்னா அவர் அது ரியலாக இருந்தாலும் அது ரியலில் நம்புகிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் கதாநாயகன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள் மொர்தெகாய். அவர் யார்? என்னுடைய ஆலோசகர். ஆமென். ஜோப், the book of Job. வேகமாக போகிறேன். the book of Job, the everlasting redeemer. அதாவது என்றென்றும் உயிரோடு இருக்கும் மீட்பர். அதனால தான் மனைவி இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீரத்தை இழந்தான், சொத்துக்களை இழந்தான். எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். என் தோல் முதலாய் அழுகி போனாலும். அப்படின்னா என்ன? நான் இன்னத்திலாம இழந்துட்டேன், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னெல்லாம் இழந்து போச்சோ, அதாவது அழுகின தோல் புதிய தோலா மாறி மீண்டும் திருமணம் செய்து மீண்டும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாய் செய்தார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை தேவன் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகள் தேசத்தில் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டது போல முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததை குறித்து நீங்கள் ஏங்க வேண்டாம். என்றைக்கு இயேசு என்கிற இந்த மீட்பர்கிட்ட நீங்கள் வர்றீங்களோ அப்போ நீங்கள் ஒன்று சொல்ல முடியும், இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இனிமே நான் வாழ போகிறேன் பாரு, இனிமே எனக்கு ஒன்று நடக்க போகுது பாரு, இனிமே என் வாழ்க்கையில் ஒன்று வரப்போகுது பாரு, அது என் முந்தைய நிலைமையிலோ எனக்கு வரப்போகிறது பெரிதாக இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. பாருங்க, மக்கள் நினைக்கிறாங்க, இது சில சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் எப்படி தெரியுமா பிரதர், அது ஒரு அழகிய கணா காலம் அப்படிங்கிறது. அப்போலாம் நல்லாச்சும் ஒரு சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னைக்கோ உள்ளது ரொம்ப பெருசும்பாங்க. வரப்போகிறது வரப்போகிறது 2019 விட 2020 2020 நான் சொல்கிறேன் வேற மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
முன்னிலும் முன்னிலும் அதை விட சிறப்பானதாக. ஓ, யாரும் முந்தி நல்ல ரசத்தை கொடுப்பார்கள், ஆனால் இந்த மீட்பரோ போக 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 அதிக சுவை உள்ளதை கொடுக்கக்கூடிய மீட்பராய் அவர் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த புக்கில் இந்த ஒரு சாவி வச்சிங்கன்னா தான் அந்த புக்கே செட் ஆகும். இல்லைன்னா யோபு புக்கு 2 சாப்டர் படிக்கிறதுக்குள்ள நீங்கள் சாஞ்சிருவீங்க, ஆண்டவரே அப்படின்றவீங்க. ஆனால் அவ்வளோ சோதனை, அவ்வளோ வேதனை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அட்வைஸுங்கிற பேரில் நான் முதல்லையே சொன்னேன் அப்படிங்க ஒருத்தன் வர்றான், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்க. சுற்றிலும் அப்படி நின்று இவங்க கவுன்சிலிங்கிற பேரில் உயிரோடு வச்சு அறுக்காங்க. இந்த எலிக்கு மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், மீது எல்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஏறு உன் ஃப்ரெண்ட்டை சொல்லி வை, தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்ட்டார். கடைசியில் அவன் ஆண்டவர்கிட்ட சரி அவங்களுக்கும் பலி செலுத்துகிறேன், சாரி ஆண்டவரே அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள் பாருங்கள். இவ்வளவு இது நடுவில் ஒன்று தான் அங்கே வெளிச்சமாக தெரியுது. அது என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், எதுக்கு நடந்துச்சுன்னு தெரில, என்னன்னு புரியலைங்க, அதை விட்டுருங்க. இந்த கிறிஸ்மஸோட விட்டுருங்க. ஆனால் ஒன்று உண்மை, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இழந்ததை விட, உங்களுக்கு போனதை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடிமஸ் லிவ்ஸ். நீங்கள் இழந்து போன பணத்தை விட பெரிய பணத்தை, இழந்து போன சுகத்தை விட மேலான சுகத்தை, இழந்து போன மதிப்பை விட மேலான மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். மை ரெடிமஸ் லிவ்ஸ். ஐயோ, ஒவ்வொரு புக்கையே பேசிட்டு இருக்கலாம் போல. மை காட். சங்கீதம், ஹீ இஸ் அவர் குட் ஷெப்பர்ட். சங்கீதத்தில் அவர் யாராக காட்டப்படுறாருன்னா, நமது மெய்ப்பர். எல்லாம் சொல்லுங்க, மெய்ப்பர். என் மீட்பர், என் மெய்ப்பர். என்னவாலாம் இருக்கிறார் பாருங்க. எத்தனை 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவேன். ஹல்லேலூயா. 1000 வார்த்தை சொன்னால் கூட அவருக்கு பொருந்தாது, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. நமது மெய்ப்பர். எல்லாம் சொல்லுங்க, the Lord is my shepherd, Jesus is my shepherd. பாருங்க, ஏன் தாவீது ஒரு மெய்ப்பனாக கர்த்தரை அங்கே வந்து கொண்டு வந்து காட்டுறாரு. ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பராக ஏன் அங்கே காட்டுறாருன்னா, ஒன்று தாங்க, அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவன் யாரு? அவன் ஒரு ஆட்டு இடையன், ஆடு மேய்க்கக்கூடியவன். அவன் தன்னுடைய ஆடை எவ்வளோ கேர் பண்ணுறாங்கிறத அவன் பார்க்குறான். இதை பார்க்கும்போதே அவனுக்குள்ளே ஒரு படிப்படை ஆவியானவர் கொடுக்குறாரு. டேய், உன் ஆட்டுக்குட்டியை நீ இப்படி பார்த்துப்பண்ணா கர்த்தர் உன்னை இப்படி தாண்டா பார்த்துப்பாரு. அதனால தான் அப்படியே மாற்றிட்டான். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want, I shall not lack. My cup runneth over அப்படின்ட்டான். என் பாத்திரம் நிரம்பி. அவர் என் மேய்ப்பராயிட்டார்னா, எந்த சிங்கம் வந்தானே, எந்த கரடி வந்தானே, எந்த சவுல் வந்தானே, ஆடு வலிமையற்றதுதான், ஆனால் அதை பாதுகாக்கும் மேய்ப்பன் வலிமையிலும் வலிமை உள்ளவன். நானே என் ஆட்டை கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவிப்பேன் என்றார். என் மேய்ப்பர் என்னை தப்புவிப்பா. பலகீனமான மனிதர்கள் கூட இதை நம்ப முடியும். நான் ரொம்ப வீக்குங்க, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். ஆடுங்கிறதுனா அது ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பிராணிங்க, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பிராணி. அந்த இன்னசென்ட்டான பிராணிக்கு கூட நம்பிக்கை இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனது மெய்ப்பர். ஆமென். நீதிமொழிகள், பிரசங்கி, இது ரெண்டிலும் he is our wisdom. அவர் நம்முடைய ஞானமா இருக்கிறார். இயேசுவே நம்முடைய ஞானம், இயேசுவே நம்முடைய ஞானம். ஆமென். முதல்ல அவருக்கு உங்களுக்கு என்னவா இருக்க விரும்புகிறார் தெரியுமா? ஞானமாக தான் இருக்கிற விரும்புகிறார். ப்ரையாரிட்டி இப்படி பார்த்தா அதான் ஃபஸ்ட்டு. 1 கொரிந்தியர் 1:31 நீங்கள் லாஸ்ட் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் வருது. அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன தான் வருது? பரிசுத்தம் இல்லை, மீட்பு இல்லை, எதுவும் இல்லை. முதல்ல என்ன வருது? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் ஞானம், நீதி,
பரிசுத்தம், மீட்பு. ஆமென். ஏன்னா அவர் தெரியும், the wisdom is the principal things. Wisdom is the principal things. ஞானமே முக்கியம். ஆமென். இன்னைக்கு மக்கள் தரித்திரரா, மக்கள் குழப்பத்தில், மக்கள் இல்லாமல் இருக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று தான், பிசாசுலாம் கிடையாது. அவர் சொன்னார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். என் பிள்ளைகளுக்கு மட்டும் ஞானம் வரும்னா அவங்க வேற மாதிரி இருப்பாங்கன்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, அவரே என் ஞானம். நீங்கள் யோசித்து பாருங்கள், கடைசியாக என்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் தான் என் ஞானம் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் ஆண்டவரே, ஞானமாகிய நீர் தேவைன்னு நீங்கள் கடைசியாக எப்போ ஜெபம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நம்ம அனுபவத்தில், நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இவங்கள ஆளினால் அழகராஜாவை நினச்சிக்கிறது. நம்மளால் முடியாது என்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் எப்போவுமே போயிடுறது, ஆண்டவரே தெரில ஆண்டவரே. நேற்று நைட்டு கூட இவ்வளோ ஒரு அழகான பிரசங்கத்தை அவர் தான் கொடுத்தார். நேற்று எல்லாம் அங்கே போயிட்டு ரொம்ப என்ன பண்ணுன்னு தெரில, 3 மணி வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ இது பார்த்து அது செக் பண்ண இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நாளைக்கு நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே, நீங்கள் தான் என் ஞானம் ஆண்டவரே. என்ன நானே யோசிக்கல, இவ்வளோ நல்லா போன்ட்டு சூப்பராக போஸ்ட்டார் பாருங்க. அவர் தான் ஞானம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவரே ஞானமாக இருக்கிறார். ஸோ ப்ராவெர்ப்ஸ், பிரசங்கி இதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த ஞானத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உன்னத பாட்டு, He is our bridegroom. அவரே நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். ஆமென். பைபிளில் ஒரு ரொமான்டிக் புக் இருக்கு. நிறைய பேருக்கு அது என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதில் அந்த பார்த்தீங்கனாலே பொங்கும் அன்பு. உன் கண்ணை திருப்பு, அது என்னை வென்றது. ஹலோ, கண்களால் கைது செய், எல்லாமே அங்கே தான் இருக்குது. இந்த புக்கெல்லாம் எடுத்து எங்கேயாவது பிரசங்கம் பண்ணி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நம்ம யூடியூப்பில் போங்க, நான் பேசியிருக்கிறேன், 2 வாரம் பேசியிருக்கிறேன். ஒன்று சாங் ஆஃப் சாங்ஸ், அதெல்லாம் இதெல்லாம் திறக்கவே மாட்டாங்க. இது என்னமோ கெட்ட புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. புலம்பல் கண்டிப்பாக எடுப்பாங்க. புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம். ஐயா நானும் புலம்பிட்டு தான் வரேன். எவ்வளோ நாள் தான் புலம்பிட்டு இருப்பேன்? சாங் ஆஃப் சாங், உன்னத பாட்டு, பாட்டுக்கெல்லாம் பாட்டு. ஆமென். பாட்டு வருங்க, பாட்டு வருங்க, உன்னத பாட்டு. ஆமென். லவ் சாங், எல்லாம் சொல்லுங்க லவ் சாங். டாடாடாடான்னு அது அந்த புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா அதுதான் அவர் அப்படி தான் எழுதுறாரு, வர்ணிக்கிறார். நான் கருப்பாக இருக்கிறேன், பரவாயில்ல, அழகாக இருக்கிறாய். ஆண்டவரே நான் அருகதையற்றவன், யார் சொன்னா? உன் கதையே வேற மாதிரி ஆக்குவேன்னு நம்மளும் அவரும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்ல, அந்த கொஞ்சலின் நேரம் தான் உன்னத பாட்டு. He is our bridegroom. அவர் தான் நம்முடைய மணவாளன். போய் இந்த வெளிச்சத்தில் படிங்க, எல்லாம் புரியும் பாருங்க. அப்படியே எழுதிட்டே இருப்பார். என் தோழியே, என் மணவாளியே, எல்லாமோ புகழ்றாரு. உன்னில் பழுதொன்றும் இல்லையே, உன் கண்கள் புறா கண்களைப் போல இருக்கிறது. இப்போ சில பேருக்கு நான் பைபிள்லேருந்து பேசுகிறேன்னே டவுட்டாக இருக்குது பாருங்களேன். அது ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு இருக்கு பாஸ்டருங்கிறாங்க நிறைய பேர். எல்லாம் சொல்லுங்கள் பிரைட்க்ரூம். ஆமென். சரி, அப்படியே போயிடலாம். அப்புறம் ஏசாயா, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. ஓகே. எரேமியா, த ரைச்சஸ் பிரான்ச், அதாவது நீதியின் கிளை. எல்லாம் சொல்லுங்க, நீதியின் கிளையா இருக்கிறார். He is our righteousness. புலம்பல், He is our weeping prophet, அதாவது நமக்காய் அழுபவர், நமக்காய் பரிதபிப்பவர். ஏன் சோகம் யாருக்கு புரியுங்க? யார் எனக்காக இருப்பாங்கன்னா உங்களுக்காக அழுகிற ஒருத்தர் இருக்கிறார். அதனால் இயேசு உயிரோடு எழுப்புகிற வல்லம் அவருக்கு இருந்தாலும் மார்த்தாள் மேரி அழும்போது கூட உட்கார்ந்து அழுதார். நீங்கள் அழும்போது அழக்கூடியவர். ஆமென். உங்கள் துக்கங்களில் சோகங்களில் பங்கெடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். He is our weeping prophet. Ezekiel, the 4-faced man, 4 முகங்களை கொண்ட மனிதர். பாருங்க, எல்லாமே ரொம்ப டெப்த் டீச்சிங். 4 முகம், இது பற்றி தெரியுமா உங்களுக்கு? 6 முகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பேசுறது 4 முகம். 4 ஃபேஸ், எல்லாம் சொல்லுங்க 4 ஃபேஸ். அந்த 4 ஃபேஸை தான் 4 காஸ்பலாக வச்சுருக்காங்க. மேத்யூ, மார்க், லூக், ஜான். 4 ஃபேஸஸை 4 காஸ்பலாக என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ் நம்பர் 1 கிங், தட்ஸ் a face of lion. ஃபேஸ் நம்பர் 2 என்னது, அந்த ஆக்ஸ் காளை, அதான் மார்க். அதாவது அவர் நமக்கு அடிமையாக பணிவிடை செய்கிறவராக வந்தார். ஃபேஸ் நம்பர் 3 மேன், லூக்,
the perfect man. Face number 4, eagle, உன்னதத்திலிருந்து வந்தவர். இந்த 4 முகங்களையும் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The fourth face man. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Daniel, the fourth man. வாவ், நெருப்பு சூளையில் கடினமான சூழமையில் நாங்கள் நிற்கும் பொழுது 4வதாய் 3 பேரை தான் உள்ள போட்டோம், 4வதா ஒரு ஆள் உள்ளாவுகிறாரு. அந்த சாயல் தேவ புத்திரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. He is our fourth man. எல்லாம் சொல்லுங்க, யாரும் இல்லாத போது 4வதா ஒருத்தர் இருக்கிறார். அதாவது 2வதா ஒருத்தர் விட்டு போனால் 3வதா இருப்பார், 4ஆ போச்சுன்னா 5வதா இருப்பார். ஆக மொத்தத்தில் போன லிஸ்ட்டில் அடுத்த லிஸ்ட்டில் அவர் இருப்பார். ஆமென். சமாரியா பெண் எத்தனை பேர் சந்திச்சாங்க? எத்தனை ஆண்? 5. இப்போ 6th மேன், 6வதாக ஒரு உண்மையான அன்பு செலுத்துகிற ஒரு நபரை அவள் பார்க்கிறார். அங்கே அவர் 6th மேன். ஒவ்வொரு டைப்பில் வருவார். ஆனால் இந்த புக்கில் அவர் யாராக இருக்கிறாரு? 4th மேன். அதாவது நெருப்பு சூழலிலும் கடினமான நேரத்திலும் உங்கள் கூட ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறார், உங்கள் நடுவில் ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். டேனியல் சொல்லிட்டேன், 4th மேன். ஓசியா ரூத் புக் மாதிரி இதுவும் ரொம்ப டெம்டேஷனான புக்கு. எனக்கு படமே எடுக்கலான் இருக்கிறேன் இந்த புக்ஸ் வச்சு. கண்டிப்பாக என்னங்க படம்லாம் எடுக்கிறீங்க, அரசியலில் நிற்கிறீங்க, படம் நீங்கள் யார்? பாஸ்டரா யார்? இவருக்கே இத்தனை ஃபேஸ் இருக்கு, அவரை பார்த்துட்டே இருந்தால் நமக்கு எத்தனை ஃபேஸ் வரும்? ஆமென். எஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். ஓசியாவில் யார் தெரியுமா? த ஃபெய்த்ஃபுல் ஹஸ்பண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துரோகம் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெண்ணையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கணவராக அவர் இருக்கிறார். That is the book of Hosea. Hosea புக் படிச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் அப்படியே விழுந்துருவீங்க. வாழ்க்கையை ஒரு மாதிரி செலவு பண்ணிட்டு வர ஒரு பெண் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவளை மணந்து கொள். அப்படி மணந்து கொள்வதன் மூலம் நான் இன்னும் என் ஜனத்தை சிநேகிக்கிறேன் என்பது அவளுக்கு தெரியட்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ள ஒரு ஹஸ்பண்டா, உண்மையுள்ள ஒருவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கிற ஹஸ்பண்ட்ஸுக்கெலாம் வாழ்த்துக்கள். பாருங்கள், இங்கே கவனிங்க. ஸோ ஓசியா, எந்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளும் கணவன். எல்லாம் சொல்லுங்கள், எந்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளும் கணவன். அதான் ஓசியா, த புக் ஆஃப் ஓசியா. ஜோவேல், பேப்டைஸ்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதாவது ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழ வெறும் சத்தங்கள் போதனைகள் மட்டும் தேவையில்லை, வலிமைகள் தேவை. உங்களை வல்லமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நெருப்பினாலே அக்கினியினாலே உங்களை நிரப்புகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். பேப்டைஸ்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர். ஆமோஸ், த பேர்டன் பேரர், அதாவது சுமை நீக்குபவர். எல்லாம் சொல்லுங்க, சுமை நீக்குபவர். ஒபேதியா, he is mighty to save, அதாவது நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அதுதான் அதில் இருக்கிற டைட்டில். ஜோனா, he is our great foreign missionary. அதாவது ஊருக்கு மிஷினரி அனுப்புகிறோம், நம்மளை தேடி வந்த ஒரு மிஷினரி. அதனால தான் இயேசு சொன்னார், அடையாளம் தாங்கன்னாங்க. யோனா தீர்க்கதரிசி சொல்லதில்ல, அதுதான் அடையாளம். அவர் மீன் வயிற்றில் 3 நாள் இருந்து வெளியே வந்த மாதிரி மனுஷகுமாரன் 3 நாள் இருப்பார், 3ஆவது நாள் வெளியே வருவார். அதுதான் அடையாளம்டா அப்படின்ட்டார். எல்லாம் சொல்லுங்கள், அவர் என்னை தேடி வந்த மிஷினரி. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மீகாவில் சுவிசேஷத்தை சுமந்து வருகிற ஒரு செய்தியாளராக அவர் காட்டப்படுகிறார். அதாவது த மெசேஜ் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபீட், அதாவது அழகான பாதங்களில் நல்ல செய்தியை சுமந்து வருகிறவர். நாகும் என்னென்னா ஸ்ட்ரென்த் அண்ட் சீல்டு, பலனும் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆபகுக்கில் என்ன போட்டிருக்குதுன்னா, வருடங்களுக்கு நடுவிலே இழந்ததை திரும்ப தருபவர். அதுதான் ஆபகுக். செப்பனியாவில் he is our savior. ஆகாய், அர்த்தம் என்ன வருது? ஆகாயில் ரெஸ்டோரர், இழந்ததை அங்கேயே தான் வருது, இழந்த சுதந்திரத்தை திரும்ப தருபவர். சகரியாவில் he is our fountain, அவர் நம்முடைய ஊற்று. அதாவது தாவீதின் வம்சத்தையும் அதன் குடும்பத்தையும் கழுவக்கூடிய ஊற்றாக இருக்கிறார், நம்மை சுத்திகரிக்கும் ஊற்றாக அதில் விவரிக்கப்படுகிறார்.
ஹல்லேலூயா. மல்கியாவில நீதியின் சூரியன், அவர்தான் நம்ம சூரியன். ஆமென். அது நீதியின் சூரியனாக இருக்கிறது. ஆமென். சூரியனே, ஹல்லேலூயா, அவர்தான். மொத்தம் 39 ஐயா. புதிய ஏற்பாட்டை இப்போ பார்க்க முடியாது ஐயா, அப்படியே எழுந்திருங்க ஐயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க இந்த காலை வேளையில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தனியாக பைபிள் ஸ்டடி வச்சு ஒவ்வொரு புக்காக படிக்கலாம். வா. ஆகமங்கள் புகழ் தேவேதானமோ நமோ, அதான் இருக்குல்ல. ஆகமங்கள் புகழ் யாரு? அவர் தான். எல்லாம் எதை திறந்தாலும் அவர் தான். நின்னா பார்த்தா உட்கார்ந்தா எங்கேயும் அவர் தான். இன்னும் நீங்கள் புதிய ஏற்பாடுலாம் இப்போ நான் எடுத்தேன்னா வைங்களேன், வேறு மாதிரி ஆகிடும். லஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும். ஆமென். கம்யூனியன் கொடுத்துடலாம் வேகமாக. ஓகே, அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய அவரை பார்த்தீங்க? கொஞ்சம் நேரம் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கணும். பார்க்க எந்த சாயலை பார்க்குறீங்களோ அந்த சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாவீர்கள். ஆமென். இன்னும் நான் காணணும், கண்குளிர நான் காணணும். ஒவ்வொரு நாள் காலையில் கேளுங்க, பசுத்தாவியானவரே நான் இயேசுவை இன்னும் பார்க்க வேண்டும், என் நேசரை நான் காண வேண்டுமே, அவரை எங்கே சந்திக்கலாம். உன்னத பாட்டில் அவள் அப்படியே அங்கே எங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கிறா, வந்துக்கிட்டே இருக்கிறா. அந்த மாதிரி ஒரு தேடல். அவர் எப்போ வருவார், அவரை எங்கே பார்க்கலாம், அந்த 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 ஒரு லாங்கிங் ஹார்ட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தேடல் நிறைஞ்ச ஒரு இருதயம் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் பாருங்கள். அந்த மாதிரி வரணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எதை போட்ட எதை கலட்டின, தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். falling in the love of God. தேவனுடைய அன்பிலே மூழ்குவது, தேவனுடைய அன்பிலே நிரம்புவது. தேவனுடைய அன்பு உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை சுத்தப்படுத்தும், உங்களை கழுவும், உங்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சைடு ரோல்ஸை பார்த்துருப்போம். இன்றைக்கி ஹீரோ, கதாநாயகனை பார்த்துருக்கிறோம். இவர்தான் எல்லா காரியத்துக்கும் நாயகன். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை இதுவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், இதுவரை இப்படிப்பட்ட ஒரு இரட்சகராய் அவரை நீங்கள் அனுபவியாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த இயேசு என் வாழ்க்கைக்கு தேவை. இந்த ஹீரோ என் வாழ்க்கைக்கு ஒரு ஹீரோவாக இருக்க நான் விரும்புகிறேன். என் 18வது வயசில் இந்த ஹீரோவை நான் சந்தித்தேன். என் வாழ்க்கையை இதுவரைக்கும் தலைகீழாக மாற்றிருக்கிறார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கவே செஞ்சுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு யோசித்து பாருங்கள். இப்போமே அமர்க்கலப்படுத்த வச்சிருக்கிறாரு. இன்னும் என்னெல்லாமோ செய்ய காத்திருக்கிறார் அந்த நாயகன். கரங் பிடிச்சார், விடவே இல்லை, கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறார், நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்த போகிறோம். அந்த நாயகன் எனக்கு தேவை. இதுவரை அந்த நாயகனை நான் அறியவில்லை, ஆனால் அந்த இயேசு எனக்கு தேவை. அந்த இரட்சகர் எனக்கு தேவை. அவர் என் வாழ்வின் நாயகனாக, அவர் என் வாழ்வின் மீட்பராக எனக்கு வர வேண்டும். நீங்கள் விரும்புனீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு. வாலிபர்கள், பெரியவர்கள், யாராவதுனாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு மதத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை மெய்யாகவே பறிகொடுத்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்றால், ஓப்பன் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தை திறந்து, நாயகனே எனக்குள் வாரும், என் இருதயங்களை நீர் ஆளுகை செய்யும், என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாழுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படிப்பட்டவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். மற்றவர்களெல்லாம் ஜெபத்தில் நாம் இருப்போம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற வாலிபர்கள், பெரியவர்கள் யாருனாலும் சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பிரவேசம் அவருடைய இருதயத்தில் நடக்கட்டும். இன்று முதல் அவர்கள் வாழ்வின் நாயகனாக, அவங்க வாழ்வினுடைய ஹீரோவாக, கதாநாயகனாக நீர் இருப்பீராக. ஓ, உம்மை இரட்சகராக, உம்மை ஆண்டவராக, உம்மை ராஜாவாக பல பரிமாணங்களில் இன்று முதல் அவர்கள் அனுபவிப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்மை கண்டு கலிகூற அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது கம்யூனியன் எடுக்க போகிறோம், அப்புறம் கர்த்தருக்காக கொடுக்க போகிறோம். வெளியில் உங்கள் எல்லாருக்கும் டிஃபன் ரெடியாக இருக்குது, சரிங்களா? அதனால் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க. போகும்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு போனோம். உங்களுக்கு ஒரு அருமையான டிஃபன் அங்கே என்ன பண்ணுது, ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வெளியில் இருக்கும். கம்யூனியன் எடுத்துகிட்டு கர்த்தருக்காக நாம் நன்றி செலுத்திட்டு நாம் என்ன பண்ணிடலாம், முடிக்க போகிறோம். அவ்வளோதான். வித்தின் 10 minutes we are going to close. ஓகே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். க்ளோரி டு காட். சிறியவர்கள், பெரியவர்கள் யாருனாலும் இது ஒன்றும் இல்லை. கம்யூனியன்னு என்னத்தையோ மாற்றிடாதீங்க. கம்யூனியன் மீன்ஸ் ஜீசஸ். இயேசு எனக்கு வேணும்னு நினச்சா யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான்.
ஒன்னே ஒன்று தான், ஐ நீட் ஜீசஸ். எனக்காக வந்த அந்த நாயகன் வேண்டும். அவர் எனக்குள்ளாக கலக்க வேண்டும், எனக்குள்ளாக நிரம்ப வேண்டும். சதையும் இரத்தமுமாய் உணர்வுலே எண்ணத்திலே அப்படி ஒரு கலவைக்கு நான் தயார்னா நீங்கள் இந்த கம்யூனியனில் பங்கு பெறலாம். ஏனென்றால் இதுக்கு பேரே கம்யூனியன். The communion means the come in the union. நீங்கள் அந்த உறவுக்கு வாங்கள், உறவுக்காரராய் மாறு, அந்நியனாய் அடிமையாய் இருக்க வேண்டிய. இன்றைக்கு நீங்கள் புசிக்க போவது அந்த மீட்பருடைய சரீரம், இங்கு இருப்பது அவருடைய இரத்தம். வாங்கி கையில் எல்லாரும் வச்சிருங்க. நாம் ஒருமனப்பட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், அதை நாம் பங்கு பெற போகிறோம். பரிமாறட்டும். ஹல்லேலூயா, we love you Jesus. கவர்ச்சி நாயகன். ஆமென். எதெல்லாமோ நம்மளை கவர்ந்துருக்குது ஒரு டைம்ல, ஆனால் இப்போ ஒருத்தர் மட்டும்தான் கவர்ச்சியாக தெரிகிறார். இதுக்கு முன்னாடி மின்னினதெல்லாம் பொண்ணல்ல, இப்போ தான் தெரியுது எது உண்மையான பொண்ணு என்று. எத்தனையோ காரியம் உங்களை கவர்ந்துருக்கலாம், ஈர்த்திருக்கலாம். ரட்சிப்புனா வேற ஒன்றும் இல்லை, வேற என்ன இழுத்துச்சு. இப்போ என் ஈர்ப்பு இவர் மேலே வந்துடுச்சுங்க. அதனால தான் இயேசுவை சந்தித்தவங்கலாம் சொன்னாங்க, உங்கள் பின்னாடி நான் வந்துடுறேனே அப்படின்னாங்க. அது சும்மா நீ பின்பற்ற வேண்டும் அப்படிலாம் அப்படி ஒரு பிரசங்கியார் கத்துறதுனால வர்றது கிடையாது. வேற எங்கேயா போக, உங்களை விட்டு வேற எங்கே போக. பேதுருக்கு எவ்வளோ குழப்பம், ஏன்டா வந்தோம் போயிடலாமான்னு நினைக்கிறான். இவர் என்ன பேசுகிறாருன்னே புரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறான். ஆனாலும் அவர் கேட்குறாரு, நீ போய்விட மனதாக இருக்கிறாயா அப்படி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் எங்கே போவேன் ஆண்டவரே, ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. அது நீங்கள் பேசுனீங்கன்னா என்னமோ இங்கே ஆகுது. அந்த உணர்வை நான் அடைஞ்சதே இல்லை. உம்மை விட்டு யாரிடம் செல்வோம், இதோ ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா ஒன்று. அப்படி அவரால் கவரப்படுகிற ஒரு வாழ்க்கை. இட்ஸ் a wonderful living my friend. கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் தப்பா அந்த உலகத்துக்கு காட்டின மதத்திற்கு நடுவிலே தேவன் உங்களை வேறுபடுத்தி இருக்கிறார். தேவன் உங்களை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். ஓ, இட் இஸ் a church without a religion. இது மதமே இல்லாத ஒரு சபை. ஏனென்றால் இயேசு ஒரு மதம் அல்ல. He is the savior of the world. Hallelujah. He is the coming king. அவர் இரட்சகராய் முதல் முறை வந்தார், ஆனால் ராஜாவாய் இன்னொரு முறை வரப்போகிறார். வெளியரங்கமான ராஜாவாய் வருவார். He is a coming king also. Hallelujah. வரப்போகிற ராஜாவாய் அவர் இருக்கிறார். இப்பவும் அவர் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, நம் இருதயங்களில் நடக்கிறது, நம் வாழ்க்கைக்குள்ள நடக்குது. ஆனால் வெளியரங்கமாய் ஒரு நாள் அவர் ராஜாவாய் வருவார். We believe that. We believe the first coming of Jesus. We believe also the second coming of Jesus. Hallelujah. நாம் அதை நம்புகிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கு இதை தப்பாக காட்டிட்டாங்க. ஆனால் கரெக்டாக பிரதிபலிக்க உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. It's a right time. பெரிய அறுவடை காத்திருக்கிறது வெளியில். உங்கள் மூலமாய் பெருத்த அறுவடைகளை தேவன் எடுக்க விரும்புகிறார். ஆயிரம் இளைஞர்களை, ஆயிரம் குடும்பங்களை, ஆயிரம் சொந்தங்களை கடவுள் உங்கள் மூலமாய் தொடப்போகிறார். பெரிய காரியங்கள் இந்த பட்டணத்தில் நடக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் நடக்க போகிறது. இயேசுவை வேண்டான்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் காட்டுற இயேசு தான் நிஜமான இயேசுவாக இருக்கிறார். பவுல் சொன்னான், வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டுவிட்டீர்களே, வேறொரு இயேசுவை கேட்டுவிட்டீர்களே என்று சொன்னார். ஒரு ரீகரெக்ஷன் பண்ணுறாரு த புக் ஆஃப் கலேஷியன்ஸில். இப்போவும் ஆவியானவர் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறார். தப்பாக யாரையோ காட்டிட்டாங்க இயேசுன்ட்டு, ஆனால் கரெக்டான கிறிஸ்துவை காட்டுவதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். முதல்ல நீங்கள் அவரை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. பார்க்க உங்க மூலமா அவரை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இந்த அப்பம் எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. இந்த திராட்சரசம் என் மீது அன்பு கூர்ந்து என்னை மீட்கும்படி கல்வாரி சிலுவையில் என் பாவங்கள் போக, என் சாபங்கள் நீங்க எனக்காய் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தை எனக்காய் கொடுத்தா, அவருடைய சரீரத்தை எனக்காக கொடுத்தா, தேவன் தன் குமாரனையே எனக்காக கொடுத்தா. தேவனை நேசிக்கிறார் என்பதற்கு இதைவிட சிறந்த அடையாளம் எதுவும் இல்லை. என் கையில் இருக்கிற இயேசுவின் சரீரமும் சிந்தப்பட்ட இரத்தமும் தான் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. God so loved the world. தேவன் என் மீது அன்பு கூர்ந்தார். நான் அவர் குமாரனை தந்ததை விசுவாசிக்கிறேன். இதை புசிக்கும் பொழுது தேவ அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். இனி தேவ அன்பு என்னிலே நிலை கொண்டு என்னை வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் புசிப்போம். உயிரோடு கலக்கட்டும், உங்கள் உணர்வோடு
அவருடைய ரத்தம், அவருடைய சந்தோஷம், பலன் எல்லாம் கலக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். தேங்க்யூ ஜீசஸ். வச்சிட்றீங்க, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கப்ஸ் கொண்டு வருவாங்க, பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் இன்னைக்கு காலையில்? இவ்வளோ பேருக்கு சந்தோஷமா? ஓகே, நவ் we are going to give our king. நாம் இப்போ நம்ம ராஜாவுக்கு கொடுக்க போகிறோம். ஆமென். எஸ், அன்னைக்கு வந்து சாஷ்டாங்கமாய் வந்து பணிந்து கொள்ளும்படி வந்து அவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. நம் குமாரனாய் இருந்தவர் பாலகனாய் வந்தார். அவருக்கு இன்று பிறந்த நாள். ஆமென். அவருக்கு இன்று பிறந்த நாள். ஆமென். So happy birthday. எல்லாம் சொல்லுங்க, happy birthday Jesus. ஆமென். என்ன ஆச்சரியம் பாருங்க, துவக்கமா இருந்தவருக்கு பிறப்பு நடந்திருக்குது. அதனால தான் எல்லாரும் வந்து கணவன் மனைவி இணைந்து பெற்றெடுக்கிறோம். ஆனால் இவர் மட்டும்தான் அருளப்பட்டவர், கொடுக்கப்பட்டவர். ஆமென். இவர் யாரும் பெற்று எடுக்கல, இவர் கொடுக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அந்த ராஜானை பார்க்க கனத்தோடு வந்தார்கள். தேவன் எனக்கு கொடுத்தார் என்று நம்புகிறவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் கருமிகளாய் வாழுகிறார்கள். இவ்வளோதான், சிம்பிள். ஒரு ஆள் கொடுக்கறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தேவனுடைய அன்பை அல்லது தேவன் எவ்வளோ கொடுக்குறாருங்கிறத ருசிச்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க கிவ்விங்கே சொல்லிடும். அதனால தான் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னாரு. அவங்க பொக்கிஷம் வருதுன்னா உங்கள் ஹார்ட் இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சர்ச்சுக்காக, பில்டிங் ஃபண்டுக்காக எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைங்க வந்து லட்சங்கள்லாம் பண்டல் போட்டு கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. நான் யோசித்தேன், ஏன் இவங்க கொண்டு வந்து இப்படி கொடுக்குறாங்க? ஏன்னா அவர்கள் இந்த கனவை நேசிக்கிறார்கள். அவ்வளோதான். மற்றவங்களுக்கெல்லாம் we are not forced to. யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி பயங்காட்டிலாம் பண்ணுறதே கிடையாது. யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் கொடுப்பார்கள். அவ்வளோதான். எந்த அளவுங்கிறது முக்கியம் இல்லை, கொடுக்கறது தான் முக்கியம். சிலர் வந்து சில 10,000 இந்த மாதிரி தான் என்னால் கொடுக்க முடியும். சிலர் வந்து கொடுத்தா 10 கோடி நான் தான் கொடுப்பேன்ட்டு வெறியோட தெளிஞ்சுறாங்க. கொஞ்சம் பேர் வெறியோடு தெரியுறாங்க, பார்த்துக்கோங்க. மொத்தமாக நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாமே இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ். ஆமென். அது ஒரு அன்பு, அவ்வளோதான். ஒரு 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 பெண் என்ன பண்ணுறான்னா உடச்சி ஊத்துறா இயேசுவின் பாதத்தில். எல்லாரும் என்ன இவ்வளோ ஊத்துறன்னார். அவள் சொல்கிறா, என் வாழ்க்கை எவ்வளோ நாத்தமாக இருந்துன்னு உனக்கு தெரியாது. என் வாழ்க்கையை வாசமாக்குனவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் பாத்திரன்னு ஊற்றிட்டா. அவளுக்கு நீ 10 கூடு 20 கூடுலாம் யாரும் சொல்லலை. லவ், அன்பு வந்து உடச்சி ஊற்றும், தெளிக்காது, அளந்து பார்க்காது, பிதுக்காது, போர் அவுட். அப்படிதான் தேவன் உங்கள் மேலே அன்பு வச்சு தன் குமாரனை கொடுத்துட்டார். ஆமென். எங்கப்பா கேப்ரியல் எங்கவா, நீ போய் மாதிரி அப்படி சொல்ல, தான் நேசித்த ஒரே மகனை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அன்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் கொடுக்கப்படும். தேவன் உங்கள் மேலே அன்பு வச்சதால் தன் குமாரனை கொடுத்தார். ஆமென். இந்த ஊழியம், இந்த வார்த்தைகள், இந்த தரிசனத்தை நேசிக்கிறவங்க இங்கே கூட இல்லை, உலகத்தில் எத்தனையோ இடத்துல இருந்து பிள்ளைகள் ஆசையாக இந்த கனவை நேசித்து விதைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கம், வெள்ளி, அங்கே பாருங்கள் அந்த பாக்ஸ்லலாம் கோல்டு போட்டுட்டு விதைச்சிட்டு இருக்கிறாங்க. பதட்டப்படாதீங்க, உங்கள் பாக்கெட்லேருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. இது காணிக்கை எடுக்கும் நேரம் அல்ல, காணிக்கை கொடுக்கும் நேரம். காணிக்கை எடுக்கும் நேரம்னு சில இடத்துல டக்குன்னு பை பிடிச்சிடறாங்க, என்ன எடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. யார் எடுக்க மாட்டாங்க, கொடுக்குற நேரம். அதனால தான் நான் பாக்ஸ் கூட அனுப்புறதில்லை, நீங்கள் வந்து போடலாம். ஆமென். உங்களுக்கு கவர் வேணா கவர் வாங்கிக்கலாம், அங்கே பின்னாடி இருக்கும். பில்டிங் ஃபண்டுக்கு நீங்கள் கொடுக்குறவங்க இங்கே கொடுக்காதீங்க, அதுக்குன்னு தனி கமிட்டி பாக்ஸ் எல்லாம் வச்சு தனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, பின்னாடி இருக்குது. அதில் உங்கள் நேம் எழுதி நீங்கள் கொடுங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1 lakh கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இதை நம்ம நல்லா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு பொதுவான அனௌன்ஸ்மெண்ட் சொன்னோம், கட்டாயமான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. நிறைய ஃபேமிலி சில லேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. தொடர்ந்து தேவன் உங்களுக்கு எல்லா கிருபைகளையும் அவர் பெருக பண்ணுவார். ஆமென். வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. ஆனால் நீங்கள் உங்களை ஏன் கடவுள் கொடுக்க வைக்கிறார் தெரியுமா? உங்கள் இருக்கிற தரித்திர புத்தியை உடைக்கிறதுக்காக. ஆமென். இன்னும் சில பேர் ஏன் கொடுக்குறோன்னா அவரை கனம் பண்ணும்படி ஆசையாக நாம் கொடுக்குறோம். ஆமென். we are going to honor the king. அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அல்லேலூயா அப்படிமா, ஆனால் பர்ஸு பிடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கு பேர் ஆராதனையே கிடையாது. உண்மையாக ஆராய்ச்சிங்கன்னா உங்கள் பர்ஸ் அப்படி கொட்டும்.
ஏன்னா அது யாரும் திறக்க வேண்டியதில்லை, அது தன்னால் நடக்கும். இது வந்து கொடுக்காதவங்களே கொடுக்கும். அன்னைக்கு கூட யாரோ கொடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு சொன்னாங்க, 100 ரூபா கூட கொடுக்கறதுக்கு மனசு வராது, ஆனால் இன்றைக்கி 1 லட்சம் எடுத்து கொடுக்குறது எங்களுக்கு மனசு வந்திருக்குன்னா கடவுள் எவ்வளோ நல்லவர்னு சொன்னாங்க. அப்போ அது கடவுள் கொடுக்குற ஒரு நேச்சருங்க. எல்லாராலையும் கொடுக்க முடியாது, வந்துட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பாஸ்டருக்காக கொடுப்பாங்க, யாராவது திட்டிட்டு வாங்கலான்னு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க. இங்கே யாரும் பாஸ்டர் தெரியவே தெரியாது நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. சந்தோஷமாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்போ உண்மையான ஆராதனையில் பொக்கிஷம் திறந்துருக்குது. ஆமென். ஸோ we are going to honor our king. அவர் தான் என்னுடைய செழிப்புக்கு காரணம் நம்புகிறவங்க கொடுக்குறாங்க. நான் கொடுத்துட்டே இருக்கிறேங்க, என் களஞ்சியம் வற்றவே வற்றலை. காலையில் 4 மணி இருக்கும், அப்போ கூட இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு சின்ன மெடிக்கல் ஹெல்ப்பு அப்படின்னாங்க, 5000 ரூபா அனுப்பிச்சேன். அன்றைக்கி 3:30 மணிக்கு இருக்கும், காலையில் 3:30 மணி. காலை மாலை இரவெல்லாம் கொடுக்கும்படி என் கைகளை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். என் களஞ்சியம் வத்துறதே இல்லை, வத்தவே வத்தாது, நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். நேற்றுக்கெல்லாம் காடே சூடாயிடுச்சு, அவ்வளோ தேய்ச்சிருக்கிறேன். காரு கடையில் அங்கே எங்கன்னு அவ்வளோ தேய்ச்சிருக்கிறோம். லட்சங்கள் கொட்டுகிறது. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. கோடியை சந்திச்சே தீருவோம். ஆமென். கோடியை பார்க்காம அந்த வருஷத்தை முடிக்க மாட்டோம். ஆமென். நீங்களும் அப்படி தான் பார்ப்பீங்க. விசுவாசம் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்கள், அன்பு கொடுக்கும், விசுவாசம் கொடுக்கும். பயம் இருந்தால் ஐயோ போயிட்டுனா என்ன பண்ணு அப்படின்னா பயம் கொடுக்காது. ஆனால் இது இல்லை, அவர் என் தேவையை சந்திக்க போகிறது இது இல்லை, அவர் அப்படின்னீங்கன்னா அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ யூ கேன் கிவ் யுவர் பெஸ்ட் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்திலிருந்து, உங்கள் அன்பிலிருந்து நீங்கள் தேவனுக்கு கொடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கொடுத்தல் என்பது தேவனுடைய ஸ்வாபத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியம். கிவிங் இஸ் அ காட்ஸ் நேச்சர். ஏமேன். தைத்தா கைத்தா எல்லாமே இருக்குது, அதெல்லாம் இல்லை. லவ், அவ்வளோதான். நேசித்தேன், கொடுக்குறேன், அதெல்லாம் பர்சன்டேஜ்லாம் தாண்டுங்க. ஒரு நாளைக்கு நான் என் பிள்ளைக்கு 3 முத்தம் கொடுக்கலான்னு இருக்கேன்னா கணக்கு போடுவீங்க? அப்படிலாம் எப்படிங்க கணக்கு போட முடியும்? 10% கொடுத்துட்டேன் முத்தம், அப்படிலாம் பண்ண முடியாது, மொத்தமும் கொடுப்பீங்க. ஆமென். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் அவர் கூப்பிட்டுருக்கிறார். இன்னும் 10 15 அப்படி உட்காராதீங்க, ஒரு சந்தோஷத்தில் செய்யுங்க. ஏன் 5 கூட கொடுங்க, ஆண்டவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். என்ன பாஸ்டர் டப்புன்னு கீழே இறங்கிட்டீங்க? இல்லை, ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ நேசிக்குவீங்க நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆண்டவருக்கு, அவ்வளோதான். ஓகே, கத்தரிக்கன்னு கொடுக்க போகிறோம், கையில் எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். தூப ஒர்க்கம் வச்சுருக்கீங்களா? வெள்ளை போலம், தங்கம் அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அன்றைக்கி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தார். இன்றைக்கி வரும்போது தான் போட்டேன். சொன்னார் 5000 rupees அண்ணார். 5000 ரூபாய்மா சென்ட்டு அப்படின்னு நான். அவர் சொன்னார் 2 லட்ச ரூபாய்க்குலாம் இருக்கேன் அப்படின்னாரு. கத்தர் நமக்கு 5000 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துருக்காரு. சீக்கிரமாக 2 லட்சத்துக்கு போடுவோம். இதை வேற இடையில சொல்லிவிடாரு அப்படிங்கிறாங்க. கையில் எடுத்துக்கோங்க பார்க்கலாம், நல்லா நல்லா வயசத்தை காட்டுங்க பார்க்கலாம். கத்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். ஆகையால் நான் கொடுக்கிறேன். என் சாத்தியம் என் கைபலன் இதை சம்பாதிக்கல, எனக்கு கத்தரே கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிக்கும்படி கத்தரே எனக்கு திராணியை கொடுத்தார். உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்கிறேன். என் தேவனை நான் கனம் பண்ணும்படியாய் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறபடியால் நான் பெருகுவேன், என் களஞ்சியம் நிரம்பும், கடனே இல்லாத நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். என் கை வாரி இறைக்கும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா.